ஸோ யா ஹாய் எவ்ரிவன், குட் மார்னிங். இந்த வீக்லி மீட்டப் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் டேட்டா இன்ஜினியரிங். நம்ம வந்து கோர்ஸ் தமிழ் பூமியில் ரொம்ப நாளாக போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த வீக்கெண்டில் நம்ம அதை பற்றி ஒரு ரீவேம்ப்டு கோர்ஸ், அதாவது டேட்டா இன்ஜினியரிங் வித் க்ளவுட் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி இருக்க போகுது, அதோட மார்க்கெட் என்ன, எந்த மாதிரியான டீட்டெயில்ஸை நம்மளை கவர் பண்ண போகிறோம் அப்படின்றதுலாம் இந்த இதில் நம்ம மெயினாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் மார்க்கெட் எப்படி இருக்குது, இது யார் படிக்கலாம், என்ன மாதிரி வந்து உங்களுக்கு இந்த அப்ரோச் இருக்க போகுதுன்றதான் என்டையர்லி டிஸ்கஷன் இருக்க போகுது. ஸோ மோர் கொஸ்டின்ஸ் ஆர் வெல்கம். உங்களுக்கு கொஸ்டின் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நம்ம அதை பற்றி பேசலாம். அண்ட் இனிஷியலாக நம்ம வந்து இந்த கோர்ஸ் எப்படி இருக்க போகுது, ஹவு இட்ஸ் கோயிங் டு கோ அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் இந்த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு இட். அண்ட் இது நான் அண்ட் ராஜேஷ் இஸ் ஆல்சோ கிளவுட் டெவலப்பர் அண்ட் கிளவுடில் ஹீஸ் டூயிங் லாட் ஆஃப் திங். அண்ட் அவர் ரீசெண்டாக நம்ம ஒரு பாட்காஸ்ட் கூட போட்டிருந்தோம் எங்கள் 2 பேரோட ஜேர்னியை. ஸோ அது நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த நாங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து தான் இந்த வீடியோ நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ ஹாய் ராஜேஷ்ஜி. Hi Armagunji. Yeah. Good morning Hi. to you. Good morning. Thanks. Over to you. Start பண்ணிடுங்க. ஸோ எஸ், ஃபஸ்ட்டு வந்து இந்த கோர்ஸில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நம்ம வந்து இந்த கோர்ஸ் வந்துட்டு எடுக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நான், அண்ட் தென் ராஜேஷ், அண்ட் தென் கார்த்திக் வந்து நம்ம ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், இஸ் எக்ஸ்பர்ட் இன் பைத்தான். ஸோ இது வந்து நம்ம பைத்தான் ஃப்ளேவரில் நம்ம கொண்டு போக போகிறோம். ஸோ லெட் மீ ஜஸ்ட் ஷேர் மை ஸ்க்ரீன் அண்ட் தென் இதில் என்ன இருக்க போகுதுன்றத சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த கோர்ஸை நம்ம 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். இந்த கோர்ஸ்ன்னு சொல்கிறத விட நம்ம வந்து ஜேர்னி அப்படின்னு சொல்லலாம். பூ வந்து பொய்ப்போன்னு சொல்லலான்ற மாதிரி இது வந்து நம்ம கோர்ஸ்ன்னு சொல்கிறத விட இட்ஸ் அ ஜேர்னி. ஏன்னா நம்ம வந்து நிறைய மல்டிபிள் பேக்ரவுண்ட்லேருந்து நிறைய பேர் வந்து நம்ம ஜாயின் பண்ண முடியும். ஸோ ஓவர் த பீரியட்ஸ் நம்ம டேட்டா இன்ஜினியரிங் எல்லா கோர்ஸுமே எடுக்க நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிது. மல்டிபிள் பேக்ரவுண்ட்லேருந்து பீப்புள் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்குமே நம்ம வந்து வி ஷுட் கிவ் த ஐடியா, ஓகே எந்த மாதிரி எந்த இதில் கொண்டு வரலான்றது. ஸோ எல்லாருமே சேம் லெவலில் பேக்ரவுண்ட்லேருந்து வரதில்லை. சில பேருக்கு சில டெக்னாலஜிஸ் இனிஷியலாக தெரிய வேண்டியிருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம கவர் பண்ணிவிட்டு தென் இஃப் யூ கோ இன்டு டேட்டா இன்ஜினியரிங் இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஓவரால் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரி தான் பிளானு. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா, இது வந்து 3 பார்ட்டாக நம்ம வந்து பிரிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து டேட்டா இன்ஜினியரிங் பேசிக்ஸ், அதாவது இட்ஸ் ப்ரீ டேட்டா இன்ஜினியரிங்னு சொல்லலாம். ஸோ ப்ரீ டேட்டா இன்ஜினியரிங் என்னென்னா, டேட்டா இன்ஜினியரிங் தெரியணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு சில பேசிக் திங்ஸ் நமக்கு தெரிய வேண்டியிருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடலாம், ஒரு செஷன் மாதிரி வச்சு கவர் பண்ணலான்றதை பிளான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம டேட்டா இன்ஜினியரிங் கோருக்குள்ளே போகிறோம். ஸோ டேட்டா இன்ஜினியரிங்குள்ள நமக்கு மல்டிபிள் டெக்னாலஜிஸ் இருக்குது, என்ன இருக்குதுன்னு நம்ம டீட்டெயில்ஸாக பார்ப்போம். ஓவராலாக இதுதான் செக்ரிகேஷன். அதுக்கப்புறம் ஓகே நம்ம டேட்டா இன்ஜினியரிங் பற்றி படிச்சிட்டோம்ப்பா, ஓகே அவ்வளோதானா, இஸ் தட் எனஃப் அப்படின்னா அது கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் ஜாப் சீக்கர் இன்டர்வியூவில் நீங்கள் கரியர் ஸ்விட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் நமக்கு சில மார்க் இன்டர்வியூஸ் தேவைப்படும், ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷனுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்படும், அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து போஸ்ட் கோர்ஸ் சப்போர்ட் அண்ட் போஸ்ட் இதை டேட்டா இன்ஜினியரிங் அப்புறம் நம்ம அதை வந்து கண்டினியூஸாக கொண்டு போகிறோம். அண்ட் இன்னொரு மெயினான விஷயங்கள் என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, கம்யூனிட்டி சப்போர்ட். இப்போ வந்து நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம படிக்கிறோம். ஸோ அதுக்கும் ஒரு கம்யூனிட்டியில் சேர்ந்து படிக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட லேர்னர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கூட நம்ம சேர்ந்து படிக்கும்போது நமக்கு வந்து ஸ்பார்க் வரும். அண்ட் தென் அவங்க கூட நம்ம சேர்ந்து படிக்கும் நமக்கு அவங்க சில கான்செப்ட் படிப்பாங்க, அவங்க ஏதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்பாங்க, அதை நம்ம படிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டீமாக சேர்ந்து படிக்கும்போது இட் எலிவேட்ஸ் லேர்னிங். ஸோ அது ரீசெண்ட் டேஸில் நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணோம் ஃபஸ்ட்லேருந்து. ஸோ அதையும் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு டீமாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணும்போது நம்மளோட லேர்னிங் வந்து இன்னுமே இன்க்ரீஸாக இருக்கும். ஸோ இதுதான் பேஸ்டாக நம்ம 3 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கோம் அந்த ஜேர்னியை, டேட்டா இன்ஜினியரிங் ஜேர்னின்றதை. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு டேட்டா இன்ஜினியரிங் பேசிக்ஸ் அண்ட் டேட்டா இன்ஜினியரிங் கோர், இது ரெண்டில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு டேட்டா இன்ஜினியர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க டே டு டேல என்ன பண்ணுவாங்க, எனி ஐடியா? ஆல்ரெடி நிறைய பேர் டேட்டா இன்ஜினியரிங் பற்றி பார்த்துருப்பீங்க. டேட்டா இன்ஜினியரிங் டே டு டேல என்ன பண்ணுவாங்க? எனிபடி வாண்ட்ஸ் டு டாக்? நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். Armagunji, ஒரு ஸ்மால் கரெக்ஷன், சாரி ஃபார் இன்டரப்ஷன். சொல்லுங்க. நம்ம அந்த ஸ்லைட்ல வந்து ப்ரீ ரிக்விசிட்ஸ்ல ஸ்கேலா இருக்கு நம்ம பைத்தன். சோ அது நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். ஓகே அது பைத்தான் இது. சூப்பர், தேங்க்ஸ். ஓகே வெல் எடிட். எஸ். ஸோ டேட்டா இன்ஜினியரிங் என்ன பண்ணுவாங்க? டேட்டா இன்ஜினியர் ஒரு ETL expert, like creating the data pipelines, applying the transformation logic. So I mean the person is responsible for loading the data from source to target, with respect to the data pipelines.
Sorry. Yeah, that's Person what I'm good. responsible loading from source to target. Okay. Okay. Makes sense. Super G. Thanks, Mohan Ji. Correct. ஸோ அப்படி ஸோ என்ன சொல்கிறேன்னா, சரி ஒரு இடத்துல டேட்டா இருக்குப்பா, அந்த இடத்துல உள்ள டேட்டாவை நான் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறேன். அதுதான் பேசிக்காக டேட்டா இன்ஜினியரோட வேலை. ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ இப்போ ஒரு இடத்துல டேட்டா இருக்குது, அந்த இடத்துல உள்ள டேட்டாவை நான் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறேன். இதுதான் வந்து பேசிக்காக டேட்டா இன்ஜினியரோட வேலை. கரெக்டாக? இட்ஸ் லைக் நத்திங் பட் சோர்ஸில் ஒரு டேட்டா இருக்குது, அதை நான் டார்கெட்டுக்கு கொண்டு போகிறேன். சிம்பிள், வெரி புட் இட் சிம்பிள். இதுதான் ஒரு டேட்டா இன்ஜினியரோட மெயினான வேலையாக இருக்குது. கரெக்டாக? ஸோ எவ்ரிபடி அக்ரீஸ், அண்டர்ஸ்டாண்ட்? ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்காதுல்ல? வெரி சிம்பிள். டேட்டா வந்து ஒரு இடத்துல இருக்குது, இன்னொரு இடத்துக்கு நான் கொண்டு போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், டேட்டா வந்து இப்போ நான் வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சென்னையில் நான் வந்து ஐ வாண்ட் டு புட் சம் ஒரு காஃபி கடை வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படின்னா, எனக்கு வந்து இது பற்றின ஒரு டேட்டா அனலைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. எங்கே காஃபி கடை போடலாம் அப்படின்றதுக்கு நான் அனலைஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா எங்கே என்ன பண்ணலான்னா, நான் ட்விட்டரில் போய் பார்க்கலாம். என்ன காஃபி கடை இல்லைப்பா அப்படின்ற மாதிரி யாராவது எங்கேயாவது போஸ்ட் போட்டிருந்தாங்கன்னா, ஓகே இந்த இடத்துல இருக்கா அப்படின்றத பற்றி நான் பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ட்விட்டரில் இருக்கிற டேட்டா எனக்கு தேவை. ஸோ அந்த ட்விட்டரை நான் சோர்ஸ்ன்னு சொல்கிறேன். ஓகே, ட்விட்டரில் இருக்கிற டேட்டா எனக்கு தேவை. ஓகே, இப்போ எப்படி நம்ம அதை அனலைஸ் பண்ண முடியும்? ஸோ இப்போ ட்விட்டரில் நீங்கள் போடுறீங்க, சப்போஸ் மோகன்ஜியே போடுறார் போஸ்ட்டு, இந்த மாதிரி எனக்கு இங்கே இல்லைங்க அப்படின்னு போடுறாரு, நான் அந்த போஸ்ட்டை பார்க்குறேன். ஸோ இது நான் பார்த்தா போதுமா? பார்த்தா நான் வந்து ஓகே ஒரு ஆள் சொல்லிட்டாரு, நான் அங்கே போயிட்டு நான் வந்து ஒரு காஃபி ஷாப் ஓப்பன் பண்ணால் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுவேன்றதுக்கு ஏதாவது இது இருக்கா? இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, மல்டிபிள் டேட்டாஸ் அங்கேருந்து நம்ம எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ ஒரு 1000 பேர் ஒரு டேட்டா ஸ்கிராப்பிங்னு சொல்லுவாங்க இதை. ஒரு 1000 பேர், ஒரு 1,00,000 பேர் அவ்வளோ ட்வீட்ஸை நான் வந்து எடுக்கிறேன், எடுத்து அனலைஸ் பண்ணுறேன். ஸோ அனலைஸ் பண்ணால் நம்ம ட்விட்டர்லேயே பண்ண முடியாது, மேனுவலாகவும் பண்ண முடியாது. ஸோ இந்த டேட்டாவை நம்ம எடுத்துகிட்டு வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட லோக்கல் சிஸ்டமுக்கே கொண்டு வரணும். நம்மகிட்ட லேப்டாப் இருக்குது, இது கொண்டு வரும், இல்லை க்ளவுடு கொண்டு வரும், எங்கே வேணால் கொண்டு போவோம். ஸோ இப்படி நம்ம கொண்டு வர வேண்டியிருக்கு. கொண்டு வந்து அந்த இடத்துல நம்ம அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம். அங்கே லோக்கலில் வச்சுக்கிறோம். அங்கே உள்ள டேட்டா எடுத்து ஒரு காப்பி எடுத்து இங்கே வச்சுக்கிறோம். அவ்வளோதான், சிம்பிள். இது லோக்கல் சிஸ்டம்னே வச்சுக்கலாம். லோக்கல் சிஸ்டம். ஸோ இங்கே வச்சுக்கிறோம். ஸோ இதுதான் டேட்டா இன்ஜினியர் பேசிக்காக பண்ணுறது. இது வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள், பட் இதில் மல்டிபிள் இதில் நம்ம கொண்டு வரோம். ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன மாதிரி டேட்டா வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே ட்விட்டர்லேருந்து வருது, இதே மாதிரி நான் யூடியூப்லேருந்தும் எடுக்கிறேன்ப்பா, கமெண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா அதையும் எடுத்துகிட்டு வரும். ஸோ வந்து மல்டிபிள் இதை ஒரு இடத்துல வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நான் என்ன அனாலிசிஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேனோ அதை பண்ண போகிறேன். இதுதான் பேசிக்காக, இதுதான் ஓவராலாக பிஸ்னஸ் யூஸ் கேஸு. இதில் டேட்டா இன்ஜினியரிங் என்ன பண்ணுவாங்க, டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து இங்கே வைப்பாங்க. வெரி பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபார் எனி டவுட்ஸ் இருக்கா? வெரி பேசிக் தான். ஜஸ்ட் நம்ம இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் ஸோ தட் எவ்ரிபடி வில் பி ஏபிள் டு கேட்ச் அப்ன்றதுனால சொல்கிறோம். ஸோ எனி டவுட்ஸ் இல்லை? ஓகே, ஸோ ஐ டேக் இட் அஸ் அ நோ. ஸோ இப்படி வரும்போது இதில் மல்டிபிள் பேசிக் டெக்னாலஜிஸ் நமக்கு தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டேட்டாவை நம்ம எடுத்துகிட்டு வந்து ஏதாவது ஒரு டேட்டா பேஸை ஸ்டோர் பண்ணுறோம் நீங்கள். ஸோ டேட்டா பேஸை ஸ்டோர் பண்ண என்ன தேவைன்னா, வி நீட் பேசிக்கலி SQL. அதுக்கப்புறம் அதில் நான் ஏதாவது சம் பேசிக் ப்ரோக்ராமிங் பண்ணணும்னு நினச்சேன்னா எனக்கு வந்து ஐ நீட் டேட்டா வேர்ஹவுசிங், பைத்தான் ப்ரோக்ராமிங் தேவைப்படும். டேட்டா வேர்ஹவுசிங் கான்செப்ட், டேட்டா எப்படி இங்கே ஸ்டோர் பண்ணதுக்கு அப்படின்றதெல்லாம் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா மல்டிபிள் சோர்ஸ் நான் டேட்டா எடுத்துகிட்டு வரேன், அங்கே ஸ்டோர் பண்ணுறதுனால. ஸோ இது பேசிக்காக நமக்கு டேட்டா வேர்ஹவுசிங் தேவைப்படுது. அதுக்கப்புறம் இந்த சிஸ்டம்ஸ், ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் லினக்ஸில் தான் ரன் ஆகுது. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சர்வர்ஸ், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே லினக்ஸில் தான் ரன் ஆகுது. ஸோ லினக்ஸ் பேசிக்ஸ் இது எல்லாமே நமக்கு தெரிய தேவை இருக்குது. இந்த மாதிரி ஒரு டேட்டா இன்ஜினியர் ஆகணும், ஒரு டே டு டேல ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இது எல்லாமே நீடடாக இருக்குது. பட் இதை நம்ம டேட்டா இன்ஜினியரிங் சொல்ல மாட்டோம், பிகாஸ் இட்ஸ் ஆல் ஓன் ஒரு பேசிக்ஸ். டேட்டா இன்ஜினியரிங்க்கு ப்ரீ ரிக்வஸ்ட்டாக தேவைப்படுது. பண்ணணும்னா எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சால் ஐ கேன் டூ த டேட்டா இன்ஜினியரிங் ஆன் டாப் ஆஃப் இட்ன்றது. ஸோ அதனால தான் நம்ம இதை வந்து டேட்டா இன்ஜினியரிங் பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை ப்ரீ ரிக்வஸ்டிக் கோர்ஸாக நம்ம வச்சுருக்கோம். இதை ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து நிறைய பேர் நம்ம ஆல்ரெடி இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். நம்ம ஐடி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் தான். இதில் ஆல்ரெடி SQLலாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ தெரிஞ்சவங்களும் இருக்காங்க, சப்போஸ் நான் ஐடிலேருந்து வராங்க, தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதனால தான் இதை நம்ம பேசிக்காக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஃபார் எனி டவுட்ஸ்? எல்லாருக்கும் புரியுதா? எவ்ரிபடி ஏபிள் டு கேட்ச் அப் த இது? யூ கேன் சாட்டில் கூட நீங்கள் பிங் பண்ணலாம், இல்லைனா யூ கேன் அன்மியூட் அண்ட் ஸ்பீக். Yes sir. ஓகே, தேங்க்ஸ் மோகன். அண்ட் எனிபடி எல்ஸ்? ஓகே, சூப்பர், தேங்க்ஸ் கணேஷ். ஓகே, ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஓவரால் இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அண்ட் பேசிக்கலி நீங்கள் வந்து நான் ஐடியிலேருந்து வரீங்க, இல்லை நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங்கில் இருப்போம். சப்போஸ் நம்ம வந்து ப்ரோக்ராமராக இருப்போம்னு வச்சுக்கோங்களேன், வெப்பில் இருப்போம், இல்லைனா ஃபுல் ஸ்டாக் ஏதோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ப்ரோக்ராமிங்கில் நமக்கு எக்ஸ்போசர் இருக்கும். பட் டேட்டானா என்ன, டேட்டா எங்கே உட்காந்துருக்கு, என்ன மாதிரி யூஸ் கேஸ் இருக்குது, எப்படி நம்ம வந்து ஒரு டேட்டாவை ரீட் பண்ணணும், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஸோ அதனால் நம்ம நீங்கள் அந்த செஷன் அட்டன் பண்ணலாம், டேட்டா வேர்சிங் கான்செப்ட் அட்டன் பண்ணலாம். பட் ஓவராலாக வி சஜஸ்ட் எவரிபடி டு அட்டன் எவ்ரிதிங் அன்லெஸ் யூஆர் நீங்கள் பைத்தானில் நீங்கள் கோராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு எண்ட் டு எண்ட் தெரியும், எந்த லைப்ரரி யூஸ் பண்ணணும் தெரியும், எப்படி போடணும் எல்லாமே ஐநோ எண்ட் டு எண்ட்னா யூ டோன்ட் ஹேவ் டு அட்டன் பைத்தான் ப்ரோக்ராமிங்கிற மாதிரி. பட் இது வந்து ஓவராலாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போ லான்ச் பண்ணும்போது தான் இந்த செஷன் நம்ம போடுவோம். இதுக்கப்புறம் இது வந்து நம்ம ரெக்கார்டிங்காக நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இதில் இது ஃபஸ்ட் 1 month இதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வி வில் ஸ்டார்ட் வித் டேட்டா இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தென் வி வில் கோ இன்டு லினக்ஸ் பேசிக்ஸ். ஏன்னா ஒரு சிஸ்டமில் எப்படி ஒர்க் பண்ணணுன்ற ஒரு பேசிக் இது நமக்கு தெரிய வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எஸ்கியூஎல் போவோம். எஸ்கியூஎல்க்கு அப்புறம் ஒரு பைத்தான். அண்ட் இதை வச்சு ஒரு குட்டி ப்ராஜெக்ட் பண்ணுவோம். ஒரு லினக்ஸை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு டேட்டாவை எடுத்துகிட்டு வரோம். வெளியிலேருந்து டேட்டாவை ஸ்கிராப் பண்ணியோ இல்லை ஒரு லைவ் டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து ஒரு ஸ்டோர் பண்ணிவிட்டு லினக்ஸில் எப்படி பண்ணுறோம், ஒரு விஎம் எப்படி கிரியேட் பண்ணுறோன்ற ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட் பண்ணோன்னா வி அண்டர்ஸ்டாண்ட் பேசிக்ஸ். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஃபார் இது வந்து நான் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு இதில் டெக்னாலஜி இஃப் யூ மிஸ் சம்திங் இல்லைனா ஓகே இது ஒரு அப்டேட் பண்ணிக்கலாம், ரொம்ப நாள் ஆச்சுங்க பைத்தான்லாம் ஒர்க் பண்ணினா யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு ஜாயின். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொண்டு வரலாம். அண்ட் ஒன்ஸ் இது முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா தென் வி வில் கோ இன்டு டேட்டா இன்ஜினியரிங் கோரில் நம்ம வில் ஜஸ்ட் ஜம்ப் இன். ஓகே, ஸோ 1 minute. ஓகே, ஸோ தென் நம்ம வந்து டேட்டா இன்ஜினியரிங் கோரில் வி வில் ஜஸ்ட் ஸ்விட்ச் ஆகும். ஸோ டேட்டா இன்ஜினியரிங் கோர் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு சிம்பிள் யூஸ் கேஸ் பார்த்தோம். ட்விட்டர்லேருந்து டேட்டா எடுத்துகிட்டு வரோன்னு பார்த்தோம். அண்ட் நம்ம லோக்கல் சிஸ்டத்தில் இந்த டேட்டாவை கொண்டு வரோன்னு பார்த்தோம். திஸ் இஸ் நத்திங் பட் நம்ம என்ன சொன்னால் இது நம்ம லோக்கல் சிஸ்டம் சொன்னோம். பட் ஆக்சுவலாக நம்ம ஒரு ப்ராஜெக்டில் சிஸ்டம்ல என்ன பார்த்தீங்கன்னா லோக்கல் சிஸ்டமில் வாய்ப்பு இல்லை. கரெக்டாக லார்ஜ் டேட்டா வரும். ஒரு கம்பெனியில் என்ன பண்ணுவாங்க, லார்ஜ் டேட்டாலாம் வரும். ஸோ அதனால் மோஸ்ட்லி இப்போ க்ளவுடில் நிறைய பேர் வந்து ஸ்டோர் பண்ணிட்டு இருக்காங்க. க்ளவுடில் தான் ஏடபிள்யூஎஸ்ஸு இல்லைன்னா அஜூரு இல்லைன்னா ஜிசிபி. ஸோ இதில் தான் வந்து ஸ்டோர் பண்ணிட்டு இருக்காங்க டேட்டாவை. ஸோ அது வந்து என்னென்னா இட் இஸ் க்ளவுடில் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம், க்ளவுடில் எப்படி ஹவு டு வி ரன் த டூல்ஸ், எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு. இப்போ சப்போஸ் நம்ம விண்டோஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும் எனக்கு பேசிக் தெரியும். எல்லாமே மவுஸு கிளிக்குன்னு தான் இருக்குது நமக்கு. ஸோ அதனால் இட்ஸ் ப்ரெட்டி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் சிம்பிளாக இருக்குது. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியணும். இன் ஆர்டர் டு யூஸ் உங்களுக்கு ஜூம் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னா இது எப்படி யூஸ் பண்ணுதுன்னு. அதே மாதிரி நமக்கு டேட்டா இன்ஜினியரிங்கில் நம்ம வந்து டூல்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். காஃப்கா யூஸ் பண்ண போகிறோம், ஏர்ஃப்ளோ, ஹெச்பேஸு, அப்புறம் லைக் டைனமோடிபி நிறைய யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் நமக்கு தேவை. அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு படிப்போம். ஸோ தட் இஸ் நத்திங் பட் க்ளவுட் டேட்டா இன்ஜினியரிங்னா அதோட பேர். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ஆர் யூசிங் க்ளவுட் நவடேஸ். க்ளவுட் மேக்ஸிமம் அதில் தான் வந்துட்டு டேட்டா லைக் எல்லா ஆப்ரேஷனும் அவங்க மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வில் ஸ்டார்ட் வித் க்ளவுட் இன்ட்ரடக்ஷன். க்ளவுடில் பேசிக் க்ளவுடில் எப்படி ஸ்டோர் பண்ணுறது ஒரு டேட்டாவை, க்ளவுடில் எப்படி வாட் இஸ் லைக் எப்படி வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணுவீங்க, க்ளவுட் ப்ராசஸிங்னா என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதில் வி வில் ஹேண்ட்ஸ் ஆன் இருக்கும். அதில் எப்படி வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணலாம், நீங்கள் எப்படி ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணலாம், எப்படி ஒர்க் பண்ணலாம், எப்படி ரியல் டைமில் நடக்குது அப்படின்றத பற்றி எலாபரேட்டாக நம்ம பார்ப்போம். அண்ட் வித் ப்ராக்டிகல்ஸ் நீங்கள் வந்து பேரலாக நீங்களும் உங்கள் சிஸ்டமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ தேட் இஸ் அ பேசிக்ஸ் டு ஸ்டார்ட் வித். அண்ட் இதில் நம்ம என்ன க்ளவுட் சூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் தான் நம்ம ப்ரிடாமினென்ட்லி மோஸ்ட்லி யூஸ் பண்ண போகிறோம். அஜூரை பற்றி அஜூர்லேயும் சில டாபிக்ஸ் இருக்குது, அதை நம்ம லேட்டராக பார்ப்போம். பட் நம்ம யூஸ் பண்ண போகிறது, நம்ம ஒர்க் பண்ண போகிறது எல்லாமே ஏடபிள்யூஎஸ் க்ளவுட் தான். ஸோ அதுதான் நம்ம யூஸ் பண்ணி எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஏடபிள்யூஎஸ்ல ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்ன சர்வீஸ் இருக்குது யாருக்கா தெரியுமா? ஸ்டோரேஜ் S3 bucket. எஸ் சூப்பர் ஜி, S3. ஏன்னா ரொம்ப காமன் ஆயிடுச்சு S3. அண்ட் ப்ராசஸிங்கு எப்படி? EMR சூப்பர். EMR வந்து என்னென்னா நம்ம லைக் கிளஸ்டரை கிரியேட் பண்ணி ரன் பண்ணலாம். பட் இதோட பேசிக் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா EC2 நத்திங் பட் ஒரு மிஷின் நான் வந்து ஒரு சிம்பிள் ஒரு ஸ்டோரேஜும் மெமரியும் வச்சுட்டு ரன் பண்ணிக்க போகிறேன். அதான் EC2. ஸோ பேசிக்காக EC2 பார்ப்போம். EMR வந்துட்டு கிளஸ்டர் கிரியேஷன், அதுவும் நம்ம பார்ப்போம். ஸோ பேசிக்காக வில் ஸ்டார்ட் வித் திஸ். பிகாஸ் எந்த ஒரு டேட்டா இன்ஜினியர் நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு என்ன தேவைன்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும், அதுக்கு ஒரு இடம் வேணும், அதை ப்ராசஸ் பண்ணணும், அதுக்கு நம்ம மெமரி பவர் விச் மீன்ஸ் ஜிபியூ சிபியூஸ் தான் தேவைப்படும். ஸோ இது ரெண்டும் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ பேசிக்காக இதை நம்ம பார்ப்போம் இனிஷியலாக. தென் வி வில் ஜம்ப் இன்டு
லைக் டேட்டா இன்ஜினியரிங் என்ன, டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா இன்ஜினியரிங் என்ன, எவ்ரிதிங் லாட் ஆஃப் கான்செப்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கான்செப்ட் சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு ஒரு கான்செப்ட் மட்டும் லெட் மீ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன். ஸோ இப்போ கரண்ட்லி டேட்டா வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் டேட்டா ஒரு இதை எடுத்துகிட்டு வரீங்கன்னா, சப்போஸ் உங்கள் சிஸ்டத்தில் லைக் உங்களோட ஹார்ட் டிஸ்க் எந்த சைஸில் இருக்குது, எனி சொல்ல முடியுமா? உங்களோட ஓன் ஹார்ட் டிஸ்க், வாட் இஸ் சைஸ் ஆஃப் யூர் ஹார்ட் டிஸ்க் ரைட் நவ் இன் யூர் சிஸ்டம்? நீங்கள் லேப்டாப்பில் அட்டன் பண்ணலாம், ஃபோனில் அட்டன் பண்ணலாம். 512 GB. 512 GB, super. 512 GB and any other? ஸோ சேட்டில் க்ளூ சூப்பர். நன்றி. க்ளூ நம்ம பார்ப்போம். EMR ஓகே சூப்பர். சேட்லேயும் நிறைய பேர் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. சாரி, இப்போ தான் நான் பார்க்குறேன். சூப்பர், நிறைய பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. தேங்க்ஸ் கைஸ். 1 TB இருக்குது ஹரிஸ்டர், சூப்பர். 1 TB இருக்குது. வேறு எனிபடி எல்ஸ் கேஸ்? ஒன் மோர் கேஸ் நம்ம எடுத்துக்கலாம். நிறைய பேர் 1 TB லெஸ் தென் 1 TB அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து உங்ககிட்ட ஒரு கேட்குறேன், நீங்கள் வந்து டேட்டா இன்ஜினியர், உங்ககிட்ட ஒரு ஓன் சிஸ்டம் தான் இருக்குது, நீங்கள் ஒரு ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். நான் இப்போ உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன், சரி எனக்கு வந்து ஒரு டேட்டா இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் இருக்குப்பா, ஏன்னா அது வந்து நீ என்ன எனக்கு ப்ராசஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறேன். பட் நான் என்னென்னா இன்டர்நெட்லேருந்து டேட்டா எடுத்து பண்ணணும்னு நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ அதில் என்ன நடக்குதுன்னா, யூ ஹேவ் 2 TB ஆஃப் டேட்டா, 2 DB டேட்டா இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். 2 DB டேட்டா இருக்குது, நீங்கள் எனக்கு ப்ராசஸ் பண்ணி எடுத்து கொடுத்தேன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸோ லைக் ப்ராஜெக்ட் ஃபீஸ் இருக்குது, நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு லேர்னிங்கும் இருக்குன்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்டை உங்களால் எடுக்க முடியுமா? சப்போஸ் நீங்கள் எடுக்கிறீங்க, யூ விஷ் டு, உங்களுக்கு டெக்னாலஜிலாம் தெரியுது, ஓகே வாட் இஸ் பைத்தான், எப்படி நான் பண்ணேன் எல்லாமே ஐ நோ வெரி வெல்ன்றது. பட் இஃப் யூ வாண்ட் டு டேக் த ப்ராஜெக்ட், உங்களுக்கு உங்கள் ஓன் சிஸ்டமில் டேட்டா யூ டோன்ட் ஹாவ் அ ஸ்பேஸ் இல்லை, கரெக்டாக? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? வாட் யூ கேன் டூ, 2 DB டேட்டா இருக்குது, நீங்கள் அந்த ப்ராசஸ் பண்ண வேண்டியிருக்கு. வாட் யூ வில் டூ எக்ஸாக்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்? கிளவுடுக்கு போவாங்க. கிளவுடுக்கு போகலாம். சூப்பர், கிரேட் ஐடியா. ஜி 2 DB டேட்டாவை மொத்தமா ஒரேடியா நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண மாட்டோம்ல, கொஞ்சம் கொஞ்சமா தானே பண்ணுவோம். ஸோ 1 TB சிஸ்டம் வச்சு பண்ண முடியாதா? ஓகே, 1 TB டேட்டா வச்சு பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? இது ஒரு இது சொல்ல முடியுமா? எப்படி பண்ணலாம்னு சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் ஒரு 100 GB ப்ராசஸ் பண்றோம், அப்புறம் அதை புஷ் பண்ணி ஒரு இப்போ ரெட் ஷிஃப்டோ இல்லை S3லயோ ஸ்டோர் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் நெக்ஸ்ட் 100 GB. ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பண்ண முடியாது. ஓகே, புரியுமான்னு கிளவுடுன்றது மறந்துடலாம், கிளவுடு போலான்றது ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, தட் இஸ் ஃபைன். இன்னும் நீங்கள் என்ன சொல்றீங்க, நம்ம குட்டி குட்டியாக பிரித்து ப்ராசஸ் பண்ணலாமே, வை நாட்? 2 TB நான் 1 TB தான் இருக்குன்னா, நான் வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு ஒரு 1 GB 10 GB எடுத்து 100 GB எடுத்துக்கிறேன், நான் அதை வந்து ப்ராசஸ் பண்ணிக்கிறேன், அதோட ரிசல்ட்டை நான் எங்கேயோ லோக்கலாக ஸ்டோர் பண்ணிக்கிறேன், இல்லைனா வெளியில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு 100 GB எடுத்துக்கிறேன், அப்படி ப்ராசஸ் பண்ணலாம்னு சொல்கிறீங்க, கரெக்டாக? கான்செப்ட் சூப்பர், கான்செப்ட் வைஸ் ஃபேண்டாஸ்டிக், சூப்பர் ஜி. ஸோ ஓகே, பேசிக் லெட்ஸ் இதுக்கு வரலாம். ஸோ ஓகே, இப்படி இட்ஸ் ஆல்சோ ரைட் கான்செப்ட் தான். இது ஒன்றும் பிரச்சனை, தெர் இஸ் கான்செப்ட் லைக் திஸ். பட் இப்படி பண்ணால் என்ன ஆகும்னு சொல்கிறேன். சார் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிள் யூஸ் கேஸ் எடுத்துக்கலாம். இந்த 2 DB டேட்டா இருக்குது, உங்களுக்கு வந்து நீங்கள் இதில் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு இதெல்லாமே வந்து ஒரு பேமெண்ட் டேட்டான்னு எடுத்துக்கலாம், ஓகேவா? ஒரு பேங்க்கோட பேமெண்ட் டேட்டா எல்லாமே நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா, யார் வந்துட்டு உங்களுக்கு ஹையஸ்ட் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்கன்ற ஹை ஒர்த் இண்டிவிஜுவல்ஸை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு இந்த டேட்டாவில். ஸோ உங்களுக்கு என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்கன்னா, சரி எனக்கு ஹை ஒர்த் இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி கொடுப்பா, அவங்கள வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிசெண்டிங் ஆர்டர்லாம் எனக்கு கொடுத்துருங்க. ஸோ தட் நான் மார்க்கெட்டிங் டீமில் சொல்லிவிட்டு டாப் 100 பீப்புள்ஸுக்கு நான் வந்து ஒரு ஆஃபர் கொடுக்க போகிறேன், இல்லை அவங்க ஹை வெல்த்துக்கு நான் அவங்க கால் பண்ணி ஏதோ பேச போகிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த சினாரியோ நம்ம 100 GB 100 GB பிரித்து பண்ணால் இட் வில் டேக் மோர் டைம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா ஃபஸ்ட்டு 100 GB நீங்கள் எடுத்து அதில் மேக்ஸிமம் கண்டுபிடிப்பீங்க. இதே மாதிரி 2 TBக்கு எத்தனை 100 GB நம்ம பிரிப்போம், அதுக்கடுத்து ஃபைனலாக அந்த ரிசல்ட் எடுத்துகிட்டு போய் நம்ம இன்னொரு தடவை டிசைன் பண்ணும்போது இட் வில் டேக் எனாமஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டைம் எடுக்கும், கரெக்டாக? இட் வில் டேக் டைம். இட்ஸ் பாசிபிள்னு சொல்ல வரல, பட் இல் டேக் மோர் டைம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, we can either increase the local system. நம்ம வந்து புதுசாக ஒரு இதோட கேப்பபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு 1 TB நம்ம 2 TB 1 ஹார்ட் டிஸ்காக வாங்கலாம். ஓகே, தட் இஸ் ஒன் சாய்ஸ். எவ்ரிபடி வித் மீ? 1 TB இருக்குது உங்ககிட்ட லோக்கலில், நான் என்ன பண்ணலாம்னா கடைக்கு போய்ட்டு ஓகே இன்னொரு 1 TB கொடுங்கப்பா, நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் ஹார்ட் டிஸ்க், இல்லைனா எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் ஒரு 1 TB போட்டு ஐ கேன் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் ஒன்று போட்டு நான் இந்த ப்ராஜெக்டை பண்ணலாம். எவ்ரிபடி அக்ரீஸ்? எவ்ரிபடி வித் மீ? இந்த சொல்யூஷன் எல்லாருக்கும் இட் மேக் சென்ஸ்? இது ஒர்க் ஆகும் தோணுதா? எஸ் ஜி. சூப்பர்.
ஓகே. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் ஆப்ஷன். நான் என்ன பண்ணலாம்னா ஒரு ஹார்ட்வேரை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு லோக்கலாக வருதுப்பா, சரி ஓகே, நான் என்ன பண்ணுறது, 2 GB இமீடியட்டாக எனக்கு தேவை இந்த ப்ராஜெக்ட்டுக்கு, நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு எக்ஸ்டர்னலாக ஹார்ட் டிஸ்க்கை நான் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ட் பண்ணிட்டு ப்ராசஸிங் இதில் உள்ளதே வச்சுக்கலாம். ஸோ இஸ் நத்திங் பட் என்னோட ஓன் ஒரு சிங்கிள் சிஸ்டத்தை நான் வந்து இன்னும் கொஞ்சம் மெமரி இதையும் ஆட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிக்கிறேன். திட் இஸ் நம்பர் 1 கான்செப்ட். இன்னொரு கான்செப்ட் என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம இதில் நிறைய பேர் வந்துட்டு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அருண் 1 TB வச்சிருக்காரு, நரேஷ் ஒரு 1 TB வச்சிருக்காரு. ஸோ போத் ஆர் டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ். நான் என்ன பண்ணுறேன், ஓகே இந்த டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் இருக்குது, நான் புதுசாலாம் வாங்க போகிறதில்ல, இந்த ரெண்டையுமே வச்சுட்டு நான் விர்ச்சுவலாக ஐ வில் கிரியேட் ஒன் ஃபைல் சிஸ்டமாக ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஐ வில் கிரியேட் ஒன் பிக் ஃபைல் சிஸ்டம். ஸோ பேக்ரவுண்டில் ரெண்டும் டிஃப்ரெண்ட் மிஷினு வேறு லொக்கேஷன்லேயே இருக்குது. இது வந்து இட்ஸ் ஹைப்போதெட்டிக்கல் தான், ரியல் டைமில் இப்படி இருக்காது. பட் ஜஸ்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். திஸ் இஸ் நத்திங் பட் இது பர்சன் அதாவது நரேஷோட சிஸ்டம். இது வந்துட்டு இட்ஸ் அருணோட சிஸ்டம். இவர்கிட்ட அங்கே ஒரு 1 TB இருக்குது, இங்கே ஒரு 1 TB இருக்குது. டோட்டல் 2 TB. விர்ச்சுவலாக இதெல்லாமே வச்சு நான் வந்து ஒரு ஃபைல் சிஸ்டமாக கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைல் சிஸ்டத்தில் நான் இந்த டேட்டாவை போடுறேன் விர்ச்சுவலாக. ஸோ பேக் எண்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 1 TB இங்கே 1 TB தான் ஸ்டோர் ஆகிருக்கும். உள்ள நெட்வொர்க்கிங் எவ்ரி திங் இஸ் இன்வால்வ். ஆனால் எனக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு சிங்கிள் ஃபைலாக எனக்கு தெரியும். ஸோ ஐ வில் யூஸ் தட் ஃபைல் டு ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஐ கேன் கிரியேட் சம்திங் லைக் தட். ஸோ இப்போ பேக் எண்டில் கீழே வந்துட்டு இங்கே ஒரு 1 TB இங்கே ஒரு 1 TB தான் ஸ்டோர் ஆகிருக்கு டேட்டா. பட் நான் விர்ச்சுவலாக ஒரு ஃபைல் சிஸ்டமே கிரியேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நான் மொத்தமாக ரீட் பண்ணேன்னா ஐ கேன் பி ஏபிள் டு டூ மெனி திங்ஸ். இந்த மாதிரி லார்ஜ் டேட்டாவை என்னால் ப்ராசஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி திஸ் கான்செப்ட் இஸ் நத்திங் பட் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைல் சிஸ்டம். ஸோ இதில் என்னென்னா நம்ம வந்துட்டு லைக் அண்டர்லைனில் மல்டிபிள் மிஷின்ஸ் ரன் ஆகிட்டு இருக்குது, மல்டிபிள் இது. பட் ஓவராலாக இது எல்லாமே சேர்ந்து ஒரே ஒரு பிக் சிஸ்டமாக ப்ரொஜெக்ட் பண்ணப்படுது. ஸோ தட் இஸ் நத்திங் பட் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல்ஸ்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய கான்செப்ட்ஸ் வரப்போகுது. பட் இப்போ ஓவராலாக அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் லாட் ஆஃப் கான்செப்ட் வி வில் பி லேர்னிங், நிறைய அதில் பார்ப்போம், நிறைய யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான். அண்டு இதுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அப்ரோச் பார்த்தோம், நான் இன்னொரு ஹார்ட் டிஸ்க் சிம்பிளி வாங்கி ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக, அது ஒரு கான்செப்ட், அது ஒன் ஆஃப் த வே, அதுவும் கரெக்ட் தான், இட்ஸ் நாட் ராங். பட் நான் இன்னொரு சிஸ்டம் ஆட் பண்ணிக்கிறேன், இந்த இதில் நம்ம வந்து கொண்டு வரோம். ஸோ ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எது வந்து விச் இஸ் மச் மோர் பெட்டர் வே, எனி லைக் உங்களோட வாட் யூ திங்க், விச் ஒன் இஸ் பெட்டர் வே? ஒரே சிஸ்டத்தை நான் வந்துட்டு ஐ கேன் ஆட் மோர் பவர், அது கொண்டு வரலாம். இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி ஓகே நான் வந்து ஒரு நெட்வொர்க்கை ஆட் பண்ணிக்கிறேங்க, 10 சிஸ்டம் ஆட் பண்ணிக்கிறேன்றது. ஓகே, ஆனந்த் டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்கிறாரு, டிஸ்ட்ரிபியூட்டர் இஸ் பெட்டர். ஓகே, நெட்வொர்க் எனிபடி ஒரே சிஸ்டம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், எனி ஆர் எனி டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ்? டிஸ்ட்ரிபியூட்டர் 1 சிஸ்டம். ஓகே, அருண் 1 சிஸ்டம் சொல்கிறாரு. ஸோ 1 சிஸ்டம் ஓகே ஃபைன், இட்ஸ் ஆல் ஃபைன், தப்பு ரைட்டு கிடையாது. ஹவு ரெண்டுக்கும் என்ன பெனிஃபிட்ஸ் என்ன இதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். தெர் இஸ் நோ நத்திங் ரைட் ராங், பிகாஸ் அதில் உள்ள என்ன பிரச்சனை இருக்குது, இதில் என்ன பிரச்சனை இருக்குன்றது ஹேஸ் இட் ஓன் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸ். ஸோ அதுதான் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் ரெஸ்பான்சஸ். என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து சிங்கிள் சிஸ்டம் ஆட் பண்ணால் என்ன பெனிஃபிட்னு பார்க்கலாம். சிங்கிள் சிஸ்டம் ஆட் பண்ணால் நம்ம வந்துட்டு நெட்வொர்க்கிங்குள்ளே போக தேவையில்லை. நோ நெட்வொர்க்கிங், ஒரே சிம்பிள் சிஸ்டம், இட் வில் பி மச் ஃபாஸ்டர், மச் குவிக்கர், டக்குன்னு பண்ண முடியும். சிங்கிள் இதில் நம்மளால் ப்ராசஸ் பண்ண முடியும், தட் இஸ் ஃபாஸ்டர். ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சிஸ்டம், இப்போது இந்த சிஸ்டம் நான் வந்து இன்னும் ஸ்கேல் பண்ணிட்டு 2 TB போகலாம், நாளைக்கு வந்து 20 TB எனக்கு ப்ராஜெக்ட் வருது. பிகாஸ் 2 TB நீ கொடுக்குறாரு, நாளைக்கு 20 TB இன்னொரு கம்பெனி கொடுக்க வேண்டியிருக்குல்ல. ஸோ 20 TB வரும்போது நான் சிங்கிள் சிஸ்டத்தை 20 TB ஸ்கேல் பண்ண முடியுமா? இஃப் இட் இஸ் பாசிபிள் ஆல்சோ, அது வந்துட்டு இட் வில் பி ஹியூஜ்லி, எனக்கு வந்து ரொம்ப இட் வில் டேக் ஸோ மச் எக்ஸ்பென்சஸ். அது சிங்கிள் சிஸ்டம் நம்ம அவ்வளோ பெருசாக கொண்டு வந்து ரொம்ப இட்ஸ் வெரி எக்ஸ்பென்ஸ் ப்ராஜெக்ட்ஸ். அதுக்கு பதிலாக நான் இந்த மாதிரி நெட்வொர்க்கிங் அப்ரோச்சில் போயிட்டேன்னா ஐ கேன் சிம்பிளி நான் வந்து இன்னும் அருண் மாதிரி ஐ கேன் ஆட் விஷ்ணு டவுன் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸை நான் நோடு இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டே போகலாம். ஸ்கேலபிலிட்டி இஸ் தேர். நம்ம நெட்வொர்க்கிங்கில் பண்ணால் ஸ்கேலபிலிட்டி வந்து மேசிவாக நம்ம பண்ண முடியும். பிகாஸ் அண்டர்லைனில் வித் ரிலேட்டிவ்லி லெஸ் காஸ்ட்டில் நம்ம பண்ண முடியும். ரொம்ப லெஸ்ன்னு சொல்ல முடியாது, ரிலேட்டிவ்லி லெஸ் காஸ்ட்டில் நம்மளால் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் வை டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம் இஸ் மோர் பீங் யூஸ்ட். எல்லா இடத்தையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் லார்ஜ் டேட்டா செட் நம்ம கொண்டு வரலாம், ஸ்கேலபிலிட்டி இஸ் மேசிவாக நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி சால்வ் த ப்ராப்ளம் ஆஃப் ஸ்டோரேஜ், ஒன் ஆஃப் த வே. ஸோ இப்போ வந்து இந்த கான்செப்ட்லாம் நம்ம க்ளவுட்லேயே வந்துருச்சு. ஸோ வில் சிம்பிளி யூஸ் த க்ளவுட். பட் பேக் எண்டில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் இந்த பேக் எண்டில் என்ன நடக்குதுன்னு கண்டிப்பாக ஏங்க தெரிஞ்சுக்கணும்? தெரிஞ்சுக்காமே நான் ப்ரோக்ராமில் தான் ஒர்க் ஆகாதானே?
கண்டிப்பாக ஒர்க் ஆகும். பட் நம்ம வந்து எப்படி அங்கே நட்ஸ் அண்ட் போல்ஸ் பேக்ரவுண்டில் ஒர்க் ஆகுன்னு தெரிஞ்சா we can easily able to write a better என்ன சொல்ல பெட்டர் சிஸ்டம்ஸ் நம்ம டிசைன் பண்ண முடியும், பெட்டர் அப்ரோச் நம்ம கொண்டு வர முடியும். தட்ஸ் ஒன்லி டிஃப்ரென்ஸ். அதர்வைஸ் இது எதுவுமே தெரியல, ஜஸ்ட் ஒரு 2 கமெண்ட் தெரியுங்க எனக்கு ஒர்க் பண்ண முடியும்னா டெஃபினட்டாக ஒர்க் ஆகும். இட்ஸ் நாட் சேயிங் ஒர்க் ஆகாதுன்னு கிடையாது, ஒர்க் ஆகும். பட் பேக்ரவுண்டில் இப்படி டேட்டா ஸ்டோர் ஆகுதுன்னு நமக்கு தெரிஞ்சு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஓகே டேட்டா இப்படி வருதுன்னு தெரிஞ்சா we will be able to design a better systems. அதுதான், that is the only thing. ஸோ திஸ் இஸ் ஒன் டிஃப்ரென்ஸ். இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் நம்ம வந்துட்டு பார்ப்போம், வில் வி சீயிங் இந்த கிளாஸஸ். ஸோ அது HDF, இப்போ நான் பேசுனது பார்த்தீங்கன்னா HDFS சொல்லுவாங்க, Hadoop டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம்ட்டு. அண்ட் இது ஏன் இப்படி இருக்குது, இதில் என்ன பெனிஃபிட்ஸ், இதில் என்ன பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது, எல்லாமே இருக்கும். ஸோ இன்னும் ஒரு பிரச்சனை இதில் பேசணும்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு 1 TB உங்ககிட்ட ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் கொடுக்குறேன், அதில் ஒரு மூவிஸ்லாம் வச்சு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதை காப்பி பண்ணிட்டு கொடுத்துருப்பான்னு உங்கள் ஃப்ரெண்டு கொடுக்குறாங்கன்னா, அந்த 1 TB டேட்டாவை உங்களோட சிஸ்டத்துக்கு நீங்கள் காப்பி பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், ஹவு மச் டைம் இட் வில் டேக் டு காப்பி 1 TB மெமரி. ஒரு படம்னு வச்சுக்கோங்க, மூவிஸ் சாங்ஸ்லாம் நிறைய கொடுக்குறாங்க. ஸோ அதை காப்பி பண்ண எவ்வளோ நேரம் ஆகுது? எனிபடி ரைட்? 15 to 20 minutes. 20 மினிட்ஸில் 1 TB ஆகுதா ஜி? சூப்பர் ஜி. எந்த இது ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுறீங்க ஜி? ஐ ஆல்சோ வாட். ட்ரை பண்ணியிருக்கீங்களா ஜி மோகன் ஜி? 3 hours 6 hours, ஓகே, டிஃப்ரெண்ட் கெஸஸ். அந்த கெஸஸ் தான் ஜஸ்ட், ஏன்னா நான் பண்ணதும் அது டுக் சம் டைம், பட் யா 3 hours. பட் 20 minutes இட்ஸ் டெஃபினெட்லி சூப்பர். ஓகே, 20 minutes ப்ராப்ளி நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, உங்கள் ஒர்க்கில் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது மோஸ்ட் ப்ராப்ளி. நான் கேட்டது பர்சனல் லேப்டாப்ஸில், நம்ம மூவிஸ் அந்த மாதிரி இல்லை ஹார்ட் டிஸ்கில். ஸோ அரௌண்ட் 3 to 6 hours இன் பிட்வீன் இந்த டைம் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இதை காப்பி பண்ணிவிட்டு இப்படி போகிறதுக்கு இதுக்கே வந்து ஒரு 6 மணி நேரம் ஆகுதுன்னா, ஸோ ஜஸ்ட் டேட்டாவை காப்பி பண்ணுறதுக்கே நம்மளுக்கு 6 மணி நேரம் ஆகுதுன்னா, ஆஃப்டர் தட் நீங்கள் அதை ப்ராசஸ் பண்ணணும், அதில் நீங்கள் வந்து டாப் 10 ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கெல்லாம் வந்துட்டு எவ்வளோ நேரம் ஆகும்? ஸோ ஹவு மச் டைம் இட் டேக்? ஸோ அதனால் ரீட் ரைட் IO இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன் வந்துட்டு நிறைய டைம் ஆகுது. ஸோ இதையும் நம்ம மைண்டில் வச்சு இந்த ஃபைல் சிஸ்டத்தை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ HDFSல இட் வில் பி மச் ஃபாஸ்டர். எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம வில் சி இன் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பேசிக்கான கான்செப்ட்ஸ். இந்த கான்செப்ட்ஸ்லாம் நம்ம வந்து வில் கோ த்ரூ ஒன்ஸ் வி ஸ்டார்ட் த கிளாஸ். வில் கோ த்ரூ க்ளவுடில் ஏன் போகிறாங்க, HDFS ஸ்பார்க்னா என்ன, லைக் ஸ்ட்ரீமிங்னா என்ன, காஃப்கா, அது காஃப்கான்னு ஒரு டூல் இருக்குது, அது பார்ப்போம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரீமிங் பண்ணலாம் நம்ம செட்டப் பண்ணோம். ஸோ நம்ம அந்த ப்ராஜெக்ட்டுக்கே வரலாம். உங்களுக்கு அந்த 2 TB ப்ராஜெக்ட் வந்துச்சு, டாப் 100 கிளைண்ட்ஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். நீங்கள் வந்துட்டு யூ டேட்டாலாம் கொண்டு வந்துட்டீங்க, யூ பில்ட் அ சிஸ்டம். நீங்கள் வந்து ஒரு பக்காவான ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டீங்க, ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஒன் டைம் இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சோடனே நீங்கள் இதை என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்? எனிபடி லைக் ஒரு தடவை ப்ராஜெக்ட் பண்ணிட்டீங்க, நவ் யூ ஹாவ் டு டெலிவரி டு கிளைண்ட்ஸ். இதுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கும் நீங்கள்? ஹவ் வில் யூ கிவ் தம்? ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல ஷோ பண்ணுங்க டேட்டாவை, ரா டேட்டாவை கொடுக்காம ஒரு நல்ல ஒரு சூப்பர் ஜி. யூசர் ஒரு இன்டர்ஃபேஸ் ஒரு சாட்ஸ் எல்லாம் போட்டு கரெக்டாக இதுதாங்க உங்களுக்கு இதுன்ற மாதிரி ஒரு கிராஃபிக்கல் UI கொடுக்கணும், விச் இஸ் நத்திங் பட் ஒரு பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் நம்ம கொடுக்கணும். பிஐ டூல் மாதிரி வச்சுட்டு ஒன்று காட்டணும், இது இந்த பாருப்பா இத்தனை பேர் இருக்காங்க சாட்டு, இதுதான் உனக்கு டாப்பு, அதில் நம்ம எக்ஸ்ட்ராவும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சூப்பர். ஸோ வேறு ஏதாவது பண்ணோமா ஜி? எனிபடி எல்ஸ்? ரிலீஸ், எஸ் ரிலீஸ் பண்ணணும். சூப்பர் ஜி. இந்த கோடை நம்ம ரிலீஸ் பண்ணணும். இப்போ நம்ம லோக்கல் சிஸ்டத்தில் பண்ணியிருக்கோம், இதை நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். உங்களுக்கு வந்து we have to give them. that is one thing we'll do. ஸோ எனிதிங் எல்ஸ்? கரெக்ட், இது ரெண்டுமே ரைட்டு தான், நம்ம ரெண்டுமே பண்ணோம். ஸோ ரிலீஸ் பண்ணோம். ஓகே, ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டா செட் வந்துட்டு 2 TB ஒரு ஒன் டைம் பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் அவங்க டேட்டாலாம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை அவங்களோட சிஸ்டத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், டெவ்னு சொல்லுவோம். ஒரு சின்வெண்ட்டை ஓகே, ஒரு டெவலப்மெண்ட் ஒரு என்வரன்மெண்ட் நம்ம கிரியேட் பண்ணுறதுலாம் டெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் அதை நெக்ஸ்ட்டு என்வரன்மெண்ட் புஷ் பண்ணுவோம். SIT சிஸ்டம் இன்டெகிரேட்டட் டெஸ்டிங்னு ஒன்று இருக்கும். அங்கே நம்ம மல்டிபிள் டெவலப்பர் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். அது எல்லாத்தையும் அங்கே ஒன்றா கோடை கொண்டு போயிட்டு எல்லாரும் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணுவோம், எல்லா கோடும் ஒன்றா இருக்காப்பா அப்படின்ட்டு ஒரு சிஸ்டம் இன்டெகிரேட்டட் டெஸ்டிங். சிஸ்டம் இன்டெகிரேட்டட் டெஸ்டிங்னு ஒரு தடவை பண்ணுவோம். இது என்னென்னா நம்ம எல்லா டெவலப்மெண்ட்டும் ஒழுங்காக ஒர்க் ஆகுதான்றதை பார்ப்போம். இதுக்கப்புறம் இன்னொரு என்விரான்மெண்ட்டுக்கு மூவ் பண்ணுவோம். அங்கே என்னென்னா UAT யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். ஸோ யூசருக்கு வந்துட்டு நீ கொடுத்த ரெக்குவயர்மெண்ட் இதுப்பா, நாங்கள் இப்படி டெலிவரி பண்ணியிருக்கோம், நீ ஒரு தடவை டெஸ்ட் பண்ணு, உனக்கு ஓகேவா
ஓகேன்னா அவன் சைன் ஆஃப் கொடுக்க போகிறான். சைன் ஆஃப் கொடுத்தோன்னா என்னென்னா ஓகே நெக்ஸ்ட் நம்ம வந்து ப்ரொடக்ஷனுக்கு அதை மூவ் பண்ணிடும். இப்போ ப்ரொடக்ஷனுக்கு மூவ் பண்ணிடும். ஸோ இப்படி ஒவ்வொரு சிஸ்டமுக்காக நம்ம வந்து இந்த இதை மூவ் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டாக நம்ம டெவலப் பண்ண கோடு உங்களோட லோக்கலில் இருக்க வச்சு டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டில் இருக்கிறத நம்ம ஒவ்வொரு சிஸ்டமுக்காக மூவ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இப்படி மூவ் பண்ணுறதுக்கு தெர் லாட் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் இன்வால்வ்டு. நிறைய திங்ஸ் தேவைப்படுது. பட் ஓவராலாக இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா டெவ் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் நத்திங் பட் டெவ் ஆப்ஸ். பெரிய கம்பெனியில் டெவ் ஆப்ஸுக்கு தனி டீமே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அவங்கள்ட்ட கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளிக் அப் பட்டன் இட் வில் கோ டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட் போயிடும். ஸோ இதை நம்ம டெவ் ஆப்ஸ்னு சொல்லுவோம். பேசிக்காக டெவ் ஆப்ஸை நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் எப்படி நம்ம இதெல்லாம் கொண்டு போகிறோம். எதுனா வந்து இட்ஸ் நாட் டைரக்ட்லி ரிலேட்டட் டு டேட்டா இன்ஜினியரிங், எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணுவோம். பட் ஒரு பேசிக்ஸ் பார்ப்போம், டெவ் ஆப்ஸ்ன்னு பண்ணுவோம். ஸோ இப்போது ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணோன்னா போயிடுச்சுன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவை அதில் போய் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து ஒரு 2 TB டேட்டா இருக்குங்க அப்படின்னா நாளைக்கு வந்துட்டு எனக்கு வந்து மாதம் இந்த ஃபைல் வரப்போகுது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டான் இப்போ கிளைண்ட்டு. இப்போ வந்து இந்த மாதம் நான் 2 TB கொடுத்தேன், அடுத்த மாதம் எனக்கு 1 TB இதே மாதிரி வரும், எனக்கு இதே மாதிரி நீ பண்ண ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும்ப்பா, நீ எதாவது பண்ணி கொடுன்னு சொல்லிட்டான்னா தென் வி ஹாவ் டு கோ ஃபார் அனதர் டூல்ஸ் விச் இஸ் நத்திங் பட் ஆட்டோமேஷன். இல்லைன்னா வாட் இஸ் டூ ஆட்டோமேஷன் பண்ணணும் டெஃபினெட்லி. ஏன்னா நம்ம டெவலப்மெண்ட் கிடையாது. ஒவ்வொரு தடவை நம்ம உட்காந்து டெவலப் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒரு தடவை ஒரு சொல்யூஷனை கிரியேட் பண்ணுறோன்னா அதை ஆட்டோமேட்டாக பண்ணிடணும். அந்த ஃபைல் வரும்பா இங்கே வந்துச்சுன்னா இட் ஹாஸ் டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு எஸ்எல்ஏ மாதிரி போட்டலாம். சாரி, இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் உங்களுக்கு ஏதாவது நான் நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இஃப் எனிதிங் இஸ் மிஸ்ஸிங், எங்கேயாவது இஃப் சம்திங் இஸ் ஜம்பிங் அப் ஜஸ்ட் பிங் பண்ணுங்க, ஐ வில் எக்ஸ்பிளைன் தட். ஓகே. ஸோ எஸ்எல்ஏ என்னது எனிபடி? ஜஸ்ட் இட்ஸ் லைக் அக்ரிமெண்ட் தான். இந்த டயத்துக்குள்ளே எனக்கு முடிக்கணும் அப்படின்றது தான் எஸ்எல்ஏன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டயத்துக்குள்ளே எனக்கு வந்து டெய்லி மாதம் லைக் 1ஆம் தேதி ஃபைல் வரும், ஃபஸ்ட்டு டே வந்து ஃபைல் வரும். அதாவது 1 TB ஃபைல் நான் டெலிவர் பண்ணுவேன். அந்த ஃபைலை நீ வந்துட்டு என்ன பண்ணுன்னா நீ ப்ராசஸ் பண்ணிட்டு டூ வாட் எவர் ஆல்ரெடி நீ பண்ணதெல்லாம் பண்ணிவிட்டு எனக்கு வந்துட்டு நீ ஒரு 5ஆம் தேதிக்குள்ளே யூ கிவ் மீ இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கொடு, நீ இந்த கொடுத்த கிராஃப் பிஐ போட்டு கொடுத்துருக்கேன், அந்த ப்ராஜெக்டில் லோட் பண்ணி கொடு அப்படின்றது ஒரு ப்ராஜெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அக்ரி? சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட். எஸ் சார், சூப்பர். தி சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட் எஸ்எல்ஏ. சாரி, எக்ஸ்பென்ஷன் தெரியல. சர்வீஸ் நீங்க சொல்றது இப்போ பேட்ச் அப்படிதானே? என்னது நீங்க இப்ப சொல்றது பேட்ச் ப்ரோ? எஸ் இட்ஸ் a batch system. ஏன்னா மந்த்லி ஒன்ஸ் வருது. இட்ஸ் a batch system. அக்ரி. ஃபர்ஸ்ட் 5 நாள்ல வேலையை முடிச்சிட்டா மிச்சம் 25 நாள் என்ன ப்ரோ பண்ணு? மிச்சம் 25 நாள் வேற ப்ராஜெக்ட் பார்க்கணும் நம்ம. ஓகே. இல்ல, இது வந்து ப்ரொடக்ஷனலைஸ் ஆன சிஸ்டத்துக்கு பேசுறோம். ஸோ இப்போ ஒரு இனிஷியலாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க, அது ப்ரொடக்ஷன் போயிடும், மந்த்லி ஒரு இது வரும். ஓகேவா? ஓகே. ஸோ அப்படி வரும்போது நீங்கள் இந்த மாதிரி ப்ராசஸ் ஆட்டோமேட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறோம்னா இதை நீங்கள் ஆட்டோமேட் பண்ண வேண்டியிருக்கு ப்ரொடக்ஷனில். ஸோ இப்படி ஆட்டோமேட் பண்ணணும்னா ஒரு ஒர்க் ஃப்ளோ என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஒர்க் ஃப்ளோ செட் பண்ண வேண்டியிருக்கு. நீங்கள் டேட்டா அப்படி வரும், இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எல்லாமே பண்ணணும். டேட்டா இங்கே வரணும், இங்கே வந்துச்சுன்னா ஸ்டெப் 1ல டேட்டா வரும், டேட்டாவை நான் ரீட் பண்ணணும், என்னோட கோட் ரீட் பண்ணி இட் வில் டூ ஆல் த ப்ராசஸிங், ஆல் த மேஜிக் ஆஃப் டேட்டா இன்ஜினியரிங். எழுதின கோடு, சூப்பரான கோடு எல்லாமே ரன் ஆகணும். ரிசல்ட் உனக்கு இங்கே வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கீப் ஆன் ரன்னிங்கிறது ஒரு கான்செப்டாக நம்ம ப்ரொடக்ஷனில் செட் பண்ணுவோம். இப்படி செட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ முன்னாடி ஊசி யூஸ் பண்ணிருந்தோம், லாட் ஆஃப் டூல்ஸ். நீங்கள் நிறைய ஜாப் ஷெட்யூல் பண்ணியிருப்பீங்க, லினக்ஸ் பேக்ரவுண்ட் வந்து வந்தீங்கன்னா நம்ம நிறைய பண்ணுவோம். அதுக்கு நம்ம ஒரு டூல் யூஸ் பண்ணுறோம், அது ஏர் ஃப்ளோ அப்படின்னு, அதையும் நம்ம பார்ப்போம். ஸோ தீஸ் ஆர் த பேசிக் திங்ஸ். நம்ம ஒரு end-to-end ப்ராஜெக்டில் இந்த மாதிரி மல்டிபிள் திங்ஸ் ஆர் இன்வால்வ். அதை சொல்கிறது தான் ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ சம் எக்ஸ்பிளனேஷன். அண்ட் ஒரு ஸோ ஃபார் எனி அதர் கொஸ்டின், ஒரு கொஸ்டின் இருக்குது, லெட் மீ டேக் இட். ஸோ வாட் வுட் பி த டிஃப்ரெண்ட் பிட்வீன் UAT அண்ட் SITல என்ன டிஃப்ரென்ஸ் இருக்க முடியும்னு கேட்குறாங்க. ஸோ SITல என்னென்னா நம்ம டெவலப்பர்ஸ் மல்டிபிள் சேர்ந்து நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். டெவலப்மெண்ட்டில் நம்ம இண்டிவிஜுவலாக இப்போ நானும் நீங்களும் நம்ம 5 பேர் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறோம். நீங்கள் நான் இண்டிவிஜுவலாக ஒரு மாடியூல் டெவலப் பண்ணியிருப்பேன். நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன், சிஸ்டமை ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஸோ இதை நான் I'll just clear this out. ஸோ இப்போ நம்மளோட கரண்ட் ப்ராஜெக்டே எடுத்துக்கலாம். ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்குது, அதில் வந்து என்னென்னா டேட்டாவை ஒரு டேட்டா பேஸ் அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரோம். இங்கே வந்து I'll do some ப்ராசஸிங். அதுக்கப்புறம் அந்த வெளியில் ஒரு ஒரு NoSQL டேட்டா பேஸில் நான் எழுதுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு ப்ராஜெக்ட் ஒரு பெரிய மேசிவ் ஸ்கேலாக இருக்கும்போது என்ன ஆகுனா ஒரு வாரத்தில் முடிக்கணும்னு என்ன ஆகுனா ஒரு 5 பேர் இந்த ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறோம். 5 people ஒர்க் பண்ணுறோன்னா ஸோ ஒரு ரிசோர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே நான் வந்துட்டு டேட்டா பேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வர கோடில் நாங்கள் தான் பொறுப்புப்பா, நான் வந்து டேட்டா பேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுறேன், இது வரைக்கும் என்னோட வேலைன்ட்டு ஒரு டெவலப்பர் சொல்கிறாரு.
ஒன் டெவலப்பரோட ஒர்க் டீம் லீடர் அசைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒரு டெவலப்பர் சொல்கிறார், இன்னொரு டெவலப்பர் என்ன பண்ணான்னா, ஓகேங்க நான் இதை எடுத்துகிட்டு பிஸ்னஸ் லாஜிக்கை நான் இதில் எழுதுறேன், ஐ வில் டூ சம் பிஸ்னஸ் லாஜிக், அந்த லாஜிக்கை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு 2 பேர் சொல்கிறாங்க. காம்ப்ளெக்ஸாக இருக்குன்னா ஒரு 2 பேர் அதில் ஒர்க் பண்ணுறாங்க, 2 people ஒர்க் பண்ணுறாங்க. 3வது ஆள் என்ன சொல்கிறாங்க, நான் வந்து வெளியில் இங்கேருந்து எழுதுகிற ஒர்க்கை நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீ வந்து பிஸ்னஸ் லாஜிக் எழுதிட்டு வச்சிருக்கல, அது நீ ஏதாவது இடத்துல போட்டு ஒரு ஃபைலாக கூட வச்சுக்கோ, நான் அதை எக்ஸ்டர்னல் சிஸ்டத்துக்கு நான் கொண்டு போகிறத நான் பார்த்துக்கிறேன் 3வது டெவலப்பர் சொல்கிறாரு, 3rd டெவலப்பர். ஸோ இந்த எல்லாமே இண்டிவிஜுவலாக எழுதியிருக்காங்க. இது எல்லாமே இண்டிவிஜுவலாக டெவலப்மெண்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இப்போ இவங்க இது எல்லாமே சேர்த்து ஓவராலாக ஒர்க் ஆகுதா, என்டையர் எண்ட் டு எண்ட் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும் பார்த்தீங்களா. இதுக்கு ஒரு என்விரான்மெண்ட் தேவைப்படுது, அது எஸ்ஐடின்னு சொல்கிறாங்க, அதாவது சிஸ்டம் இன்டெகிரேட்டட் டெஸ்டிங். இது வந்துட்டு ஒரு என்விரான்மெண்ட்டில் டெவலப்பராக நிறைய பக் வரும், நம்ம செக் பண்ணுவோம், ஓகே ஃபிக்ஸ் ஆகுதான்னு பார்த்துக்குவோம், ஃபங்க்ஷனாலிட்டி ஒழுங்காக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் என்னென்னா இதை நம்ம இதுக்கப்புறம் இது வரைக்கும் கிளைண்ட் கிட்ட போகாது. கிளைண்ட் என்ன ரெக்குவயர்மெண்ட் கொடுத்தவங்க, இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் காசை கொடுத்து இந்த ப்ராஜெக்டை பண்ணி கொடுப்பான்னு சொன்ன கிளைண்ட்ஸு, அவங்களுக்கு இது வரைக்கும் எதுவுமே போகாது. அவங்க டெஸ்ட் பண்ணுற என்விரான்மெண்ட் இதே ஃபங்க்ஷனாலிட்டியை அவங்க இன்னொரு என்விரான்மெண்ட்டில் டெஸ்ட் பண்ணுவாங்க, அது யூஏடி, அது யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். அவங்க வந்துட்டு இந்த ஃப்ளோ ஒர்க் ஆகுதாப்பா எல்லாம்னு பார்க்குறது அவங்களோட டெஸ்டிங். சிஸ்டம் இன்டெகிரேஷன் நம்ம இன்டர்னல் டெஸ்டரே பண்ணி கொடுப்பாங்க, லைக் டெஸ்டிங் டீம் ஒன்று இருக்கும், அவங்களே பண்ணுவாங்க. யூஐடி யூசர் பண்ணுவாங்க, யூசர் ஆக்சுவல் யூசர்ஸ் யார் நம்ம ரிக்குவயர்மெண்ட் கொடுத்தாங்களோ ப்ரொடக்ஷனில் போகிறதுக்கு அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க ப்ரொடக்ஷன் சிஸ்டத்தை, அவங்க அதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்குப்பான்னு ஒரு சைன் ஆஃப் கொடுத்தாங்கன்னா நம்மளோட ஃபீச்சர் ஓவர், அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் போயிடும். ஸோ இதுதான் இந்த டிஃபரன்ஸ். புரிஞ்சுதாச்சு? எனி டவுட்ஸ்? ஸோ எனி அதர் டவுட்ஸ் கேஸ் வேறு இருக்காது? ஓகே, ஸோ எல்லாருக்கும் எல்லாம் கிளியராக இருக்கா? டவுட்னா நீங்கள் சாட்டில் கூட கேட்கலாம். ஓகே ஃபைன். ஸோ நம்ம வி வில் சி ஆல் திஸ் டூல்ஸ். இது நான் சொன்னது ஒரு எக்ஸாம்பிள் டூல்ஸ். இப்போ நம்ம வந்து இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ வந்து பேட்ச் சிஸ்டம். இப்போ ஐ திங்க் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, ஃபஸ்ட்டு 5 நாள் நம்ம ஒர்க் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. இது பேட்ச் சிஸ்டம் சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்துட்டு இப்போலாம் வந்து காலையில் என்ன நடக்குதுன்னு ஈவினிங் தெரிய வேண்டியிருக்கு. டேஷ்போர்டில் நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்றது நமக்கு இமீடியட்டாக தெரிய வேண்டியிருக்கு. ஸோ தட் வி கேன் குவிக்லி மேக் அ ப்ரெடிக்ஷன். ஸோ இப்போ எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து யுவர் ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க, டி நகரில், யுவர் ஜஸ்ட் வாக்கிங் ஆன் அ ஸ்ட்ரீட். டி நகரில் நடந்து போயிட்டுருக்கீங்க. போயிட்டு இருக்கும்போது உங்களோட ஃபோனில் ஜிபிஎஸ் இருக்குது. ஜிபிஎஸ்ல நீங்கள் மேப்ஸ் யூஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ இந்த டேட்டாவை இம்மீடியட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு, ஸோ லெட் மீ ஜஸ்ட் யூஸ் பெயிண்ட். ஸோ யூர் ஜஸ்ட் வாக்கிங் ஆன் டி நகரில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, லொக்கேஷனில் அங்கே இருக்கீங்க. அங்கே போயிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து திடீர்னு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்க, யூ ஜஸ்ட் வாண்ட் ஈட் சம்திங். ஸோ அதுக்காக ரெஸ்டாரண்ட் சர்ச் பண்ணுறீங்க. இமீடியட்டாக இந்த டேட்டா நீங்கள் லைவாக இப்போது கரண்ட்லி இதை நான் ஒரு லைக் ஊரில் ஈவினிங் ஒரு 8 மணி வச்சுக்கோங்க, 8 மணிக்கு நீங்கள் இருக்கீங்க, 8 PM நீங்கள் வந்து வாக் பண்ணிட்டு இருக்கீங்க, 8 PM நடந்து போயிட்டுருக்கீங்க. இந்த டயத்தில் நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க லொக்கேஷன். உங்கள் லொக்கேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு நான் போயிட்டு ஐ ஹேவ் டு செக், யாராவது அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் கொடுத்துருக்காங்க, இந்த லொக்கேஷனில் அவர் இருக்கார், பக்கத்தில் தான் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, அந்த கடை யாராவது நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க எதை எடுத்துகிட்டு வந்து நான் உங்களுக்கு காமிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து திஸ் இஸ் இமீடியட் ரியல் டைமில் நமக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் காட்டணும். நீங்கள் சர்ச் பண்ணும்போது இந்த பரப்பவனுக்கு இமீடியட்டாக அப்படி இருக்காங்களா, நான் இந்த இதில் இருக்காங்களா, நான் வந்து ஆஃபர் தான் கொடுக்குறேன், இல்லைன்னா எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு உங்களோட லொக்கேஷன் டேட்டாவை எடுத்துகிட்டு போயிட்டு இமீடியட்டாக கொண்டு வந்து அதுக்குள்ளே அட்வர்டைஸ்மெண்ட் காட்ட வேண்டியிருக்கு. காட்டினா நீங்கள் வந்து யூ வில் மோர் லைக்லி டு கோ தேர். இப்போ பஸ்ஸில் இருக்கீங்க, பக்கத்தில் ஒரு நல்ல பரோட்டா ஷாப் இருக்குப்பா, என் கடை தான், வாங்கன்ட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தோன்னா இந்த சேல்ஸ் வில் பி மச் மோர் ரேதர் தென் ஒரு நீங்கள் வேற எங்கேயோ வீட்டில் இருக்கும்போது எங்கேயோ இருக்கும்போது சரி நம்ம ஒரு நாள் போகலாம் அப்படின்னு நமக்கு மைண்டில் வருமே இல்லையா, அந்த லொக்கேஷன். ஸோ ஆன் டைம் லொக்கேஷனில் இமீடியட்டாக நீங்கள் வந்து யூ ஹேவ் டு டூ சம்திங், இந்த டேட்டாவை எடுத்துகிட்டு போகணும் இமீடியட்டாக. திஸ் இஸ் ஆல்சோ டேட்டா இன்ஜினியரோட ஒர்க் தான். பட் இது என்ன சொல்லலாம், நம்ம டேட்டா ஸ்ட்ரீமிங்னு சொல்லலாம். இமீடியட்டாக ரியல் டைமில் யூனிட் டேட்டா, யூனிட் ரிசல்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ இது நம்ம என்ன பண்ணோம்னா திஸ் இஸ் நத்திங் பட் ஸ்ட்ரீமிங் அப்படின்னு சொல்லுவோம், ரியல் டைம் ப்ராசஸிங் ஸ்ட்ரீமிங் சொல்லுவோம். இதையும் வி ஹாவ் டு டீல் வித் தட். இதுக்கு என்ன மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம்னா காஃப்கா யூஸ் பண்ணுவோம். காஃப்கா இஸ் ஒன் ஆஃப் த திங், அண்ட் கெலிசிஸும் இருக்குது, காஃப்கா யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி அனாலிசிஸ் எப்படி பண்ணுறாங்க டேட்டா இன்ஜினியரிங், அதையும் நம்ம பார்ப்போம். ஸோ தீஸ் ஆர் வேரியஸ் திங்ஸ் நம்ம வந்துட்டு டேட்டா இன்ஜினியரிங் கோரில் கவர் பண்ணுவோம் எண்ட் டு எண்ட். பிகாஸ் எண்ட் டு எண்ட் நம்ம எதுக்கு பார்க்கணும்னா, வி மே நாட் பி யூசிங் எண்ட் டு எண்ட் எல்லா ப்ராஜெக்ட் எல்லாருக்குமே அந்த இது வந்துடும் சொல்ல முடியாது, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராஜெக்ட். பட் நமக்கு எண்ட் டு எண்ட் என்ன நடக்குதுன்னு தெரியணும். நம்ம ஒரு சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம், பார்த்தோன்னா வி வில் பி பெட்டர், வில் நோ பெட்டர் என்ன மாதிரி நடக்குது, என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்றது. இது எல்லாமே நம்ம க்ளவுடில் பண்ண போகிறோம் இந்த தடவை.
வி டோன்ட் யூஸ் லோக்கல் இது யூஸ் பண்ண மாட்டோம். உங்கள் டெஸ்டிங் அதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லோக்கலில் ஒரு விஎம் போட்டு நம்ம பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி நம்ம அந்த க்ளவுடில் தான் பிளான் பண்ணிடுவோம். So far, any doubts? Anybody? And Rajesh, you want to add anything? I think, yeah, thanks, Arumugam ji. I think like points என்னன்னா நான் என்ன சொல்ல வந்தனோ எல்லாமே நீங்க கவர் பண்ணிட்டீங்க. மோர் அண்ட் மோர் நம்ம ஏன் இந்த டீம் நம்ம சோஃபார் லைக் ஆறுமுகம் சொன்ன மாதிரி நம்ம கிளவுட்ல வந்து ரொம்ப கான்செப்ட் நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா ஆஸ் வி நோ தட் டேட்டா இன்ஜினியர், கிளவுட் இன்ஜினியர், ஸோ இந்த டிரான்சிஷன் இருக்குது இல்லைங்களா, இது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஸ்டெப்பாக இருக்கும் ஃபார் எனி ஐடி இன்ஜினியர்ஸ். கிளவுட் இன்ஜினியரிங்க்கு நிறைய இருக்குது. as he said, AWS, Azure, GCP. இதில் நம்ம மோர் ஃபோக்கஸ் பண்ணுறது AWS. ஏன் அப்படின்னா there are like lot of projects in IT companies. டேட்டா மைக்ரேஷன் இருக்கட்டும், இல்லை ஒரு ப்ராஜெக்டோட இன்ஃப்ரா அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு கிளவுட்க்கு ஆன் ப்ரிமிசஸ் ஒரு லெகசி சிஸ்டம்லேருந்து ஒரு கிளவுட்க்கு ஒரு கிளவுடோட சர்வீஸ் ப்ரொவைடருக்கு மைக்ரேஷன் பண்ணுறதுல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா AWS ஃப்ளேவர் தான் நிறைய வந்து டாப்பில் இருக்குது. பிகாஸ் ஆஃப் கப்புள் ஆஃப் திங்ஸ். ஒன் இஸ் காஸ்ட் சேவிங்ஸ், நிறைய ஃபியூச்சர்ஸ், அப்புறம் சப்போர்ட், கனெக்டிவிட்டி அண்ட் எவ்ரி திங். ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் நாங்கள் நிறைய பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி தான் இந்த கிளவுட் டேட்டா இன்ஜினியருக்கு வி ஆர் ஃபோக்கஸிங் மோர் ஆன் AWS. பட் இட் டசன்ட் மீன் தட் AWS மட்டும்தான் ப்ராஜெக்ட்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஈவன் Azure, GCP நிறைய ப்ராஜெக்ட்ஸும் மைக்ரேட் பண்ணுது. பட் மோர் ஓவர் AWS இஸ் வெரி குட். இப்போ நாளை பின்ன ஒரு ரெஸ்யூம் ஒரு ரெக்குவயர்மெண்ட் வருது ஒரு ப்ராஜெக்ட்ல அப்படின்னா ப்ராஜெக்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வில் ஆல்வேஸ் கீப் திங்கிங் ஆஃப் எப்படி நம்ம ஒரு AWSக்கு மைக்ரேட் பண்ணுறது தான் திங்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த செகண்டரி தான் Azure, GCP போகும் மைண்ட் செட். ஸோ அதனால தான் we are just going through this. ஸோ இது ஒரு நல்ல ஒரு லேர்னிங் கர்வாக இருக்கும். எவ்ரிபடி லைக் டே டு டே ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம நிறைய இஷ்யூஸ் வரும், அதை ஈச் அதர் நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஸோ தட்ஸ் வாட் ஐ அம் கோயிங் டு ஆட். Super, Rajesh. Thank you. And Rajesh சொன்னதால ஒரு பாயிண்ட் I just want to add. ஸோ இப்போ வந்து நம்ம ஓகே AWS இருக்குங்க, Azure இருக்கு, GCP இருக்குங்க, எது படிக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு எக்ஸிஸ்டன்ஷியல் கொஸ்டினாக இருக்குது. நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க எது படிக்கலான்ட்டு. ஸோ நீங்கள் எது வேணால் படிக்கலாம். என்ன கேட்டால் ஐ வுட் சஜஸ்ட் யூ கேன் லேர்ன் எனி யூ கேன் ஈஸிலி ஸ்விட்ச். அதுதான் நான் பார்க்குறது. இப்போ நான் பார்த்தது பார்த்தீங்கன்னா AWS நிறைய பேர் படிச்சுட்டு Azureல வேலை கிடச்சிருக்கு. Azure படித்தவங்களுக்கு AWS க்ளவுடில் வேலை கிடச்சி போயிருக்காங்க. தி ஸ்விட்ச்ட் ஆஃப். பிகாஸ் இந்த சர்வீஸுக்கு எல்லா இதுலையுமே கொஞ்சம் பேரை மாற்றி அந்த இதில் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சர்வீஸ் எப்படி இது படிச்சிட்டிங்கன்னா அது படிக்கிறது இட் இஸ் ஃபேர்லி சிம்பிள். இப்போ நீங்கள் AWS படிக்கிறது ஒரு 2 months ஆகுதுன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 monthலேயே கூட படிக்கலாம். 2 months ஆகுதுன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு குவிக்லி ஒரு 10 days 5 daysலேயே நீங்கள் Azureக்கு ஈஸியாக ஸ்விட்ச் ஆகிடலாம். அதையும் லேர்ன் பண்ணிக்கலாம். தட்ஸ் வாட் மை எக்ஸ்பீரியன்ஸ். True, correct. And yes, so yes, I think we have some questions. Third year student, is it okay for freshers? Okay. Fresher வந்துட்டு என்னன்னா, இப்போ ஃப்ரெஷருக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னா சிஸ்டம் உங்களுக்கு வந்து ஓகே நம்ம டேட்டா இன்ஜினியராக எடுப்பாங்களா, ஓகே நான் வந்து டேட்டா இன்ஜினியராகவே போக முடியுமா அப்படின்னா இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த மார்க்கெட். போக முடியாதுன்னு சொல்ல முடியாது, போகலான்னு சொல்ல முடியாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மார்க்கெட். ஏன்னா நீங்கள் ஹவு யூ கேன் இம்ப்ரூவ் த சான்சஸ் ஆஃப் யூ கெட்டிங் செலக்டட். இப்போ நீங்கள் டேட்டா இன்ஜினியராக போகணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் சான்சஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னா யூ டூ சம் ப்ராஜெக்ட்ஸ். இந்த மாதிரி டேட்டா இன்ஜினியரிங்கோ இல்லை உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் ஒரு ப்ராஜெக்ட்ஸ் ஃபுல் ஃப்ளெஷ்ஷாக பண்ணி உங்களோட கிட்டப்பை நீங்கள் ரெடி பண்ணுங்கள், லிங்க்டின் ரெடி பண்ணுங்கள், உங்கள் ப்ராப்ளம் நீங்கள் கிரியேட் பண்ணுறத வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி அதை போடுங்க. ஸோ இப்படி நீங்கள் வந்து யூ ஹேவ் அ பஞ்ச் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் போட்டு அதை ரெஸ்யூமில் கரெக்டாக பப்ளிஷ் பண்ணிங்கன்னா த சான்சஸ் ஆஃப் யூ கெட்டிங் இன் டு த டேட்டா இன்ஜினியரிங் ஃபீல்ட் போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, டேட்டா இன்ஜினியரிங் தான் போகிறீங்க. ஸோ நீங்கள் யூ வில் பி கன்சிடர்ட் அஸ் அ ஃப்ரெஷர். ஏன்னா ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா அப்படி தான் கன்சிடர் பண்ணணும். தட் இஸ் ஓகே. நீங்கள் அங்கே போயிட்டு இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் டேட்டா இன்ஜினியரிங், இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், திஸ் இஸ் வாட் ஐ டன், இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னா you have a much better chance of becoming a data engineer. Suppose for example நீங்கள் வந்துட்டு போகிறீங்க ஒரு ML engineering opportunity இருக்குனாலும் you will still get selected. அங்கேயும் நீங்கள் செலக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஓகே இவங்க இவ்வளோ கமிட்டடாக பண்ணியிருக்காங்க, திஸ் ஆல் பேசிக்ஸ் தான் தெரியுது. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இப்போ நம்ம எதுக்காக பேசிக்ஸ்லாம் பார்க்குறோன்னா தட்ஸ் வேர் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். பிகாஸ் இந்த பேசிக்ஸ் வந்துட்டு இது டேட்டா இன்ஜினியரிங் மட்டுமே கிடையாது, எல்லாத்துக்குமே இது பேசிக்ஸ் தான் டேட்டா அனலிசிங். ஸோ இது இருக்கும்போது ஓகே இதெல்லாம் நீங்கள் படிச்சு தான் வந்துருவீங்க. ஸோ தட் வில் பி ஆடட் வேல்யூ டு தெம். அண்ட் ஆல்சோ நீங்கள் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொண்டு போய் காமிக்கும் போது இட் ஷோஸ் ஓகே யூ ஆர் கமிட்டட் அண்ட் நீங்கள் வந்து நல்லா டெலிவர் பண்ணிருக்கீங்க. ஆல்ரெடி யூ ஆன் யுவர் ஓனே நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்கன்னா கம்பெனிக்கு வந்தீங்கன்னா யூ வில் பி கான்ட்ரிபியூட்டிங் மோன்ற ஒரு தாட் அவங்களுக்கு வரும். ஸோ இட் மேக்ஸ் பெட்டர், அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தாங்க வரும். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் பண்ணலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன் ஹவு இட் ஒர்க்ஸ். பட் டேட்டா இன்ஜினியரிங் எதுனா நீங்கள் பண்ணலாம். பட் டேட்டா இன்ஜினியரிங் ஆல்சோ யூ கேன் டூ. பட் ஜாப் மார்க்கெட் திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஓகே.
ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? ஓகேங்க, நம்ம வந்து கோர்ஸ் படிச்சிட்டோம், டன், நம்ம எல்லாம் பண்ணிட்டோம், ஒரு இது பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, நெக்ஸ்ட் வந்து ஒரு க்ரூஷியலான ஒரு பீரியட் இருக்குது. தட் இஸ் போஸ்ட் கோர்ஸ் சப்போர்ட் அண்ட் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம ட்ரெயின் பண்ணிக்கணும். ஸோ இட்ஸ் நாட் ஃபார் எவ்ரிபடின்னு நான் சொல்லுவேன். ஐ வுட் ஹூம் ஆர் இன்ட்ரெஸ்டட், ஹூம் ஆர் கமிட்டட், நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஜாபுக்கு போகணும், நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், ஐ வாண்ட் டு டூ டீப்பன் மை நாலேஜ், ஒரு எக்ஸ்ட்ரா பர்சனல் டைத்தை போட்டு பண்ணுன்றது. ஏன்னா பிகாஸ் இது ஏன் இந்த மாதிரி இருக்குன்னா, பிகாஸ் இது வரைக்கும் நம்ம வந்து ட்ரைனிங்கில் இருப்போம். வி வில் டூ கிளியர்லி, ஓகே இது பண்ணலாம் இது பண்ணலான்ற மாதிரி நமக்கு ஒன்று வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட் என்ன வரும்னா, யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களோட சைடில் நிறைய யூ ஹாவ் டு டூ லாட் ஆஃப் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நம்ம பண்ண ப்ராஜெக்ட்டை நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வரணும், ஒரு குரூப்பாக உட்காந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதில் நம்ம ப்ராஜெக்ட் பிளான், ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம், அதில் டிஸ்கஷன் பண்ணுவோம் நிறைய. வில் டிஸ்கஸ் அண்ட் தென் ஒரு ப்ராஜெக்டை நம்ம எப்படி நம்ம பேசணுமோ அதே மாதிரி இண்டிவிஜுவல்ஸ், நீங்கள் ஒரு மாடியூல் எடுத்துக்குவீங்க, இன்னொருத்தர் ஒரு மாடியூல் எடுத்துக்குவார், இன்னொருத்தர் இன்னொரு மாடியூல் எடுத்துக்குவார். ஸோ நீங்கள் எல்லாமே அந்த இண்டிவிஜுவல் மாடியூலில் ஒர்க் பண்ணுவீங்க. அண்ட் அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதை நம்ம வந்து வில் ஜஸ்ட் எல்லா டெஸ்டிங்குமே நம்ம பண்ணிவிட்டு அது ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ அண்ட் பேரலி இஃப் யூஆர் ஜாப் சீக்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு நான் ரெஸ்யூம் நீங்கள் போடணும், மார்க்கெட் எப்படி இருக்குது, எந்த மாதிரி போடலாம் அப்படின்றதையும் நம்ம பேரலாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இந்த குரூப், இந்த ஒரு கம்யூனிட்டியை நம்ம வில் கீப் ஆன் கிரியேட்டிங். ஸோ உங்களோட சைடில் இதில் நம்ம வந்து வி ஹெல்ப் ஈச் அதர். ஸோ ஏன்னா தட்ஸ் ஹவ் வி இன்க்ரீஸ் த சான்ஸ் ஆஃப் கெட்டிங் த இது, நம்ம சான்ஸ் ஜாப் மார்க்கெட்டில் கிராக் பண்ணுற சான்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் சப்போஸ் ஃபேமிலி கமிட்மெண்ட் அண்ட் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா, எஸ் அப்சல்யூட்லி இஸ் பிட் ஆஃப் ஆப்ஷனல்னா, பட் கம்யூனிட்டி சப்போர்ட் இஸ் ஆல்வேஸ் தேர். ஓகே, நாலு பின்ன ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா யூ கேன் ஆல்சோ ஜம்ப் இன் அண்ட் தென் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து போஸ்ட் இதில் பண்ண போகிறோம். திஸ் வுட் பி ஒன் மோர் க்ரூஷியல் பாயிண்ட்ஸ். ஏன்னா நம்ம நிறைய கோர்ஸ் படிப்போம், அதுக்கப்புறம் வி வுட் லைக் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருந்துச்சுன்னா இட் வில் பி பெஸ்ட். ஸோ இதில் வந்து ஃபியூச்சரில் நம்ம கோர்ஸில் முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இதில் ஆட் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ தட் இட் பிகம்ஸ் அ கம்யூனிட்டி. நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கனால நீங்கள் அவங்களுக்கு யூ கேன் ஹெல்ப். அவங்களுக்கு எதாவது எரர் வருதுன்னா நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது உங்களுக்கு லேர்னிங் வரும் அதில். ஸோ இந்த மாதிரி ஒன்று நம்ம கிரியேட் பண்ணி கண்டினியூஸ் ஆல்ரெடி வி கிரியேட்டட் லாங் இதை பண்ணிட்டு இருக்கோம். பட் இன்னும் வி வில் ஸ்பெசிஃபிக்லி ஃபோக்கஸ் ஃபார் டேட்டா இன்ஜினியரிங். இந்த இதை நம்ம அப்படியே கொண்டு வரும். ஸோ திஸ் இஸ் ஒன் மோர் திங். திஸ் இஸ் போஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ரியல் டைம் ட்ரேடிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் நம்ம 3 பார்ட்டாக அதை பிரிச்சிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் கோயிங் டு பி. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் மந்த் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேசிக்ஸ், இதை வந்து நம்ம வி வாண்டட் டு ஆஃபர் இட் எவ்ரிபடி, எல்லாருக்குமே வரணும், எல்லாருமே ஜாயின் பண்ண நினைக்கணும், பிகாஸ் இட்ஸ் காமன், எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. ஸோ இதை நம்ம ஃப்ரீ இதாக தான் நம்ம வச்சுக்கிறோம் ஃபர்ஸ்ட் 1 மந்த்துக்கு. ஸோ ஹூம் ஆர் இன்ட்ரெஸ்டட் ஜாயின், யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு ஜாயின். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணலாம், ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த ஃபார்ம் இருக்கும், ஃபார்மில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதில் நீங்கள் யூ கேன் பி கமிட்டட். இல்லைங்க எனக்கு பைத்தான் மட்டும் வேணாலும் தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு பைத்தான் ப்ரோக்ராம் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள், இல்லை டேட்டா வேர்சிங் மட்டும் ஜாயின் பண்ணலாம், தட் இஸ் ஆல்சோ ஓகே. இட் டிபெண்ட்ஸ் உங்களுக்கு எது, இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், பட் யூ கேன் ஜாயின் த செஷன்ஸ் அண்ட் மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ ஐ திங்க் ஒன் மோர் கொஸ்டின் வி ஹேவ். ஓகே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ லெட் மீ சி. ஸோ ஃபீஸ், ஓகே ஃபீஸ் எவ்வளோ கேட்டிருக்கீங்க. ஸோ ஃபீஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ். இப்போது இனிஷியல் 1 மந்த்துக்கு தெர் இஸ் நோ ஃபீஸ். நெக்ஸ்ட் உள்ள ஃபீஸ் வந்து வி ஆர் ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ நம்ம வந்து அதோட ஃபீஸ் வந்து நம்ம உங்களுக்கு வந்து சொல்கிறோம் செப்பரேட்டாக, வில் இன்ஃபார்ம் யூ. இட் வுட் கம்ஸ் அரௌண்ட் 20,000 ப்ளஸ் வரும். ஸோ ஐ வில் லெட் யூ நோ. ஃபீஸ் வந்து டீம் சொல்லுவாங்க. அண்ட் இதுக்கு ஃபீஸே கிடையாது, யூ கேன் ஆல்வேஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஜாயின். அண்ட் இன்னொன்று இருக்குது, ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மென்ஷன் ஆல்வேஸ், இப்போ இதெல்லாம் வந்து இந்த கோர்ஸில் வந்து படித்தாதானோ 20,000 25,000 கொடுத்து படித்தாதான் கேன இல்லைன்னு அப்படின்னா டெஃபினட்டாக கிடையவே கிடையாது. இட் இஸ் ஆல் அவைலபிள் இன் த இன்டர்நெட். நான் இப்போ சொன்னது உங்களுக்கு ஐ ஜஸ்ட் கிவன் யூர் ரோட் மேப், இதுதாங்க பண்ணணும் அப்படின்றது நீங்கள் படிக்கலாம். யூ கேன் லேர்ன் இட் ஆன் யூர் ஓன். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு யுவர் ஃப்ரெஷர், ஓகே இல்லைங்க எனக்கு வந்து ஐ ஹாவ் சம் அவ்வளோலாம் பே பண்ண முடியாது, நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், நான் வந்து நான் ஐடியில் இருக்கேன், என்னோட சம்பளமே கம்மியாக தான் இருக்குது அப்படின்னாலும் டெஃபினட்டாக உங்களால் லேர்ன் பண்ண முடியும்னா கண்டிப்பாக உங்களால் லேர்ன் பண்ண முடியும். எப்படின்னா யூ கேன் லேர்ன் இன்டர்நெட்டில் எவ்ரி திங் இஸ் தேர். நானே வந்து நம்மளே தமிழ் பூமியிலேருந்தே போட்டிருக்கோம், என்டையர் டேட்டா இன்ஜின் கோர்ஸ் ஃப்ரீயாக போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதை பார்க்கலாம். அதை படிச்சுட்டு டவுட் இருந்தால் ஆல்வேஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க். டவுட்டு கேளுங்க, யூ கேன் ஆல்வேஸ் லேர்ன். அதில் நீங்கள் லேர்ன் பண்ணி யூ கேன் பேரலாக நீங்கள் எதுவுமே பே பண்ணாமல் படிக்க முடியும். தெர் இஸ் ஆல்வேஸ் தேர். பட் கிளாஸுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சப்போர்ட் தான். தட் இஸ் த ஒன்லி திங் விச் ஐ சி. ஏன்னா நான் நிறைய கோர்ஸ் படிச்சிருக்கேன். I see support is a major difference in the live class. லைவ் கிளாஸ்னால் நமக்கு வில் கெட் அ கமிட்மெண்ட். ஒரு 6:30 கிளாஸ் ஆரம்பிக்கிறோம் காலையில், அது நம்ம இப்போ ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா 6:30 காலையில் கிளாஸு. ஸோ 6:30 ஆரம்பிக்கிறோன்னா கமிட்டடாக நம்ம வருவோம், கூடையும் சேர்ந்து லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ லைவாக கிளாஸ் பண்ணும்போது நமக்கு வி வில் பி கமிட்டட், ஒரு 2 மந்த்ஸுக்கு கமிட்டடாக இருப்போம். ஸோ தட் நம்மளோட லேர்னிங் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். டவுட்னா நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ கூட ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, படிச்சுட்டு இருப்பாங்க, வில் கில்ல கம்யூனிட்டி மாதிரி வரும். பட் இண்டிவிஜுவலாக உங்களால் பண்ண முடியும், யூ வில் பி ஏபிள் டு ட்ராவல்னா கண்டிப்பாக ஐ
டெஃபினெட்லி அது ஆல்சோ பாசிபிள் தான். அது இந்த ஃபீஸ் கொடுத்து படித்தா தான் உண்டுன்றது என்றைக்குமே கிடையாது. தட் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ. ஸோ தட் இஸ் ஆல்சோ தேர். அண்ட் I have 20 plus of years of experience. MSBA project. I'm having hands-on Azure data engineering. How can I project myself as a data engineer? Okay, super. So, என்ன கொஸ்டின் கேட்டிருக்காருன்னா 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஹிஸ் ஹேவிங் அண்ட் எப்படி நான் வந்து இது அஜூர் டேட்டா இன்ஜினியரில் இருக்கேன், எப்படி நான் வந்து டேட்டா இன்ஜினியராக ப்ராஜெக்ட் பண்ண முடியும்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி அஜூர் டேட்டா இன்ஜினியரிங்கில் ஹேண்ட்ஸ் ஆன் இருக்குது உங்களுக்கு. ஸோ இதே ப்ராசஸ் தான். யூ ஜஸ்ட் டூ லேர்ன் சம் ப்ராஜெக்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். தெர் லாட் ஆஃப் ஏரியாஸ் வேர் யூ கேன் கெட் த ப்ராஜெக்ட்ஸ். காகல் இருக்குது, அதுக்கப்புறம் இப்போ நிறைய வீடியோஸே வந்துட்டு இருக்கு. இப்போது தெர்ஸ் நிறைய வீடியோஸ் நல்லா போடுறாங்க, டேட்டா இன்ஜினியரிங் பற்றி கான்செப்ட் எல்லாமே போடுறாங்க. அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு யூ ஒர்க் ஆன் ஒன் ப்ராஜெக்ட். இப்போ நம்ம சிம்பிளாக ஜஸ்ட் லைக் தட் ஒரு ப்ராஜெக்ட், ஒரு ட்விட்டர்லேருந்து டேட்டா எடுத்துகிட்டு வரோம், கிளைண்ட் வந்து 100 இது கேட்குறான்றது சொல்கிறோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால உங்களுக்குள்ள ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் வேற ஒரு டூலில் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா வேறு எதுலையோ அஜூரில் கூட பண்ணியிருக்கலாம். அஜூரில் பண்ணியிருக்கீங்க ஆல்ரெடி. ஸோ அதை அப்படியே நீங்கள் டேட்டா இன்ஜினியரிங்காக கொண்டு வாங்க. ஜஸ்ட் யூ ஆட் சம்திங், அந்த இதில் ஆட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் யூ கேன் ப்ராஜெக்ட் யுவர் செல்ஃப் அஸ் அ டேட்டா இன்ஜினியர் ஒர்க் பண்ண. நீங்கள் பேசிக்காக நீங்கள் ஒர்க் பண்ணியே பார்க்கலாம். ஒரு சிஸ்டம், ஒரு AWS எடுத்துகிட்டு அதில் ஒர்க் பண்ணி பார்த்து ஒரு end to end இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் ஆல்சோ ஃபீல் கான்ஃபிடென்ட். அங்கே பேசுறதுக்கு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அண்ட் எப்போவுமே ப்ராஜெக்டில் 2 things இருக்கும். ஸோ ஒன்று வந்து உங்கள் ப்ராஜெக்ட் ஸ்கில்ஸு, இன்னொன்று வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸு. ஸோ ப்ராஜெக்ட் ஸ்கில்ஸை நீங்கள் பக்காவாக ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இந்த டெக்னிக்கல் எப்படி இன்ஃபியூஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். தென் யூ ஹேவ் அ வெரி குட் ரெசிபி. ஸோ தென் தேட் வில் கிவ் யூ சான்ஸ். ஸோ இது இட்ஸ் இன்னும் எலாபரேட் டாபிக் தான். நம்ம வி ஹாவ் டு இன்னும் நிறைய என்ன சொல்கிறது, தெர் ஆர் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் நியூவான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வி ஹாவ் டு டேக் கேர். ஏன்னா ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அது எப்படி இருக்குது, என்விரான்மெண்ட் எப்படி இருக்குங்க, எப்படி ஒர்க் பண்ணுவீங்கன்றது நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ தேட் ஆல் நம்ம நெட்டில் தேடி தேடி படிக்கணும். இட்ஸ் பாசிபிள். அந்த மாதிரி பண்ணுங்க ஜி. அண்ட் which profile is having more job in industries? Which profile is having more jobs in industries? Data engineering and data analytics. I have seen many times about data engineering, data analysis. What is it? Why are data engineer jobs are not so highlighted? So இன்னொரு கொஸ்டின் கௌஷிக் என்ன கேட்டிருக்காருன்னா, டேட்டா இன்ஜினியரிங் டேட்டா அனாலிசிஸ்னு இருக்குங்க, ஆனால் வந்து நிறைய டைம் வந்து டேட்டா அனாலிசிஸ், டேட்டா இன்ஜினியரிங் எல்லாரும் டேட்டா அனாலிட்டிக்ஸும் டேட்டா சயின்டிஸ்டும் நிறைய பேசிட்டு இருக்காங்க, பட் டேட்டா இன்ஜினியரிங் நிறைய பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. எஸ், இது வந்து இட் இஸ் கைண்ட் ஆஃப் ட்ரூ. ஏன்னா டேட்டா சயின்டிஸ்ட் வந்து ஒரு சயின்டிஸ்ட் பேர் வந்தனால என்னன்னு தெரியல, இட்ஸ் ஸோ மச் ஆஃப் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அட்ராக்டிவ் வேர்டாக இருக்குது போல். பட் டேட்டா இன்ஜினியர் தான் நிறைய பேர் தேவைப்படுறாங்க, நிறைய பேர். பிகாஸ் ஒரு டேட்டா நிறைய இதை எடுத்துகிட்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். டேட்டா இன்ஜினியரோட வேலை என்ன? சிம்பிளி புட், டேட்டா இன்ஜினியரோட வேலை என்னன்னா இங்கே உள்ள டேட்டா எடுத்து இங்கே வந்து போடுறது. வெரி சிம்பிள். அதில் நடுவில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது இது நிறைய இருக்குது. பட் அதெல்லாம் போகாமல் டேட்டாவை இங்கே எடுத்துகிட்டு வந்து இன்ஜினியர் பண்ணுறது, டேட்டாவை மேக் அவைலபிளாக பண்ணுறது, இங்கே கரெக்டாக சிஸ்டம் டிசைன் பண்ணுறது, எந்த டேட்டா பேஸில் நான் ஸ்டோர் பண்ணணும்னு பார்க்குறது, எப்படி ஸ்டோர் பண்ணணும், எப்படி ஆப்டிமைஸ் பண்ணணும், இது எல்லாமே பண்ணுறது டேட்டா இன்ஜினியர்ஸ். இதுக்கு மேலே இந்த டேட்டாவை எப்படி இது யூஸ் பண்ணி நான் எப்படி பிஸ்னஸ் நாலேஜாக மாற்றுறேன். நான் ஆல்ரெடி நம்ம ஒரு இனிஷியலாக பார்த்த மாதிரி தான், நான் வந்து இன்னொரு கடை வைக்கணும்னு நினைக்கிறேன்னா நான் வந்து மல்டிபிள் சோர்ஸ் வந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வர போகிறேன் என்னோட அனாலிசிஸ்க்காக. நான் வந்து நிறைய இதுலேருந்து ட்விட்டர், லைக் எல்லா சோஷியல் மீடியாவிலேருந்து எடுத்துகிட்டு வரேன். அதுக்கப்புறம் டேட்டா பேஸ், பழைய டேட்டா பேஸு, வேறு ஏதாவது கம்பெனி இருந்தால் அந்த கம்பெனி எல்லாமே எடுத்துகிட்டு வரேன். இந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வர வேலை ஃபுல்லாமே டேட்டா இன்ஜினியரிங் தான் நான் பண்ணுவேன். அது மேலே அனலைஸ் பண்ணிவிட்டு ஓகே இந்த டேட்டாவெல்லாம் வச்சு நான் I'll do சம்திங், அதை வந்து ஒரு பிஏயில் ஷோ பண்ணுறேன் பிஸ்னஸுக்கு தேவையானப்போ அப்படின்றது பண்ணுறவங்க தான் டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட். இந்த வேலை பண்ணுறது அவங்க. ஸோ இது டேட்டா இன்ஜினியர். ஸோ யூஸ்வலி டேட்டா இன்ஜினியருக்கு நிறைய ஜாப்ஸ் இருக்குது. பட் டேட்டா சயின்டிஸ்ட் சும்மா பேசுகிறதுக்கு நிறைய பேசுகிறாங்க. பட் இட் இஸ் நாட் அவ்வளோ கவுண்ட் ஆஃப் பீப்புள் டேட்டா சயின்டிஸ்ட் இருக்கிறது இல்லை. எல்லா ப்ராஜெக்ட்லையுமே டேட்டா இன்ஜினியர் இருக்கிற அளவுக்கு அங்கே அவ்வளோ இருக்கிறது இல்லை. தட் இஸ் ட்ரூ. அண்ட் டிஃப்ரெண்ட் பிட்வீன் டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா இன்ஜினியரிங். ஓகே, ஜஸ்ட் நோ ஐ கவர்ட் இட். ஸோ அருண், உங்களுக்கு புரிஞ்சுதா? நீ யூ வாண்ட் டு மோர் எக்ஸ்பிளைன் டேட்டா சயின்ஸுக்கும் டேட்டா இன்ஜினியரிங்கும் என்னங்க டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காரு. ஸோ ஐ திங்க் வி ஜஸ்ட் கவர்ட் இட். டேட்டா இன்ஜினியர் இந்த இடத்துல ஒர்க் பண்ணுவாங்க, டேட்டா இன்ஜினியர்ஸ். இங்கே வந்து டேட்டா சயின்டிஸ்ட்டு, அது அந்த டேட்டாவை இங்கே இருந்தால் டேட்டா சயின்டிஸ்டோட ஒர்க்கே ஆரம்பிக்குது. டேட்டா சயின்டிஸ்ட் தே ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் அது எப்படிங்க நான் பிஸ்னஸ் நாலேஜை மாற்றுறதுன்னு பிஸ்னஸ் கூட பேசுவாங்க. இந்த நம்மகிட்ட கேட்டு எனக்கு இந்த டேட்டெல்லாம் எடுத்துகிட்டு வைப்பேன், எனக்கு புதுசாக இதெல்லாம் டேட்டா பாயிண்ட் மிஸ் ஆகுது எடுத்துகிட்டு வாங்க. அப்புறம் ஃபோர்காஸ்ட்டு, ஏதாவது பிரச்சனை வந்தால் சொல்கிறது, அதெல்லாமே டேட்டா சயின்டிஸ்ட் பார்த்துக்கிறது. ஸோ இப்போ ஒரு கம்பெனியில் டேட்டா சயின்டிஸ்ட் எதுக்கு எடுக்கிறாங்கன்னா, ஓகேங்க லாஸ்ட்டு மந்த்து ஒரு 1 மந்த்து நான் வந்து $1 million சேல் பண்ணியிருக்கேன். $1 million சேல் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரியில் நான் சேல் பண்ணிட்டேன். எனக்கு மார்ச்சில் 2 million போகணும். நான் என்ன பண்ணணும், எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்? நான் $1 million ஒரு $100K டாலர் வந்து
₹1,00,000 வந்து நான் வந்து ப்ரமோஷனுக்கு இது போட போகிறேன். எங்கே ப்ரமோட் பண்ணால் எனக்கு பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும், நான் வந்து அதை யூடியூப்பில் போடுறதா இல்லைன்னா நான் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறதா எனக்கு சொல்லு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதை டேட்டா சயின்டிஸ்ட்டு இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. டேட்டா சயின்டிஸ்ட்டை கேட்கும்போது அவர் என்ன பண்ணுவார்னா, ஓகேங்க நான் வந்து எல்லா இடத்துல இது வரைக்கும் உள்ள டேட்டாலாம் எப்படி வந்து ரிசல்ட் வந்திருக்கு நான் பார்க்குறேன், பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்குறேன்னு சொல்லுவார். இதுக்கு என்ன பண்ணுவார்னா, இதுக்கு முன்னாடி உள்ள டேட்டாவெலாம் எடுத்துகிட்டு வருவார். எனக்கு அந்த டேட்டாலாம் எடுத்துகிட்டு வா, எனக்கு வந்து ஜனவரி 2024 உள்ள இது கேட்குற, நீ வந்து உன் கம்பெனி ஒரு 10 வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்கு, நீ இதுக்கு முன்னாடிலாம் எதுக்கெல்லாம் செலவழிச்சிருக்கேன்னு எடுத்துகிட்டு வா, ஒவ்வொன்றுக்கும் நான் ரிட்டர்ன் எவ்வளோ வந்திருக்குன்னு நான் உனக்கு கண்டுபிடிச்சி சொல்கிறேன், அதை பேஸ் பண்ணி ஐ வில் கிவ் யூ சஜஷன். நீ இந்த 100K ₹1,00,000 அதில் இன்வெஸ்ட் பண்ணினா உனக்கு பெட்டராக எதில் வரும்னு சொல்கிறேன், நீ அதில் பண்ணு. ஸோ தட் 2 million ரீச் பண்ண முடியுமோ இல்லையோ, ஐ கேன் கிவ் யூ மார்ச்சில் ரீச் பண்ண முடியுமே தெரியாது, பட் ஐ வில் கிவ் யூ சம்திங்கிறது ஒன் ஆஃப் த யூஸ் கேஸ் ஃபார் டேட்டா சயின்டிஸ்ட். ஸோ இவர் என்ன சொல்கிறோம், டேட்டா சயின்டிஸ்ட் நம்மகிட்ட வந்து எனக்கு இந்த சோர்ஸ் தான் டேட்டா எடுத்துகிட்டு வாப்பான்னு சொல்லுவார், நம்ம டேட்டா எடுத்துகிட்டு வரோம். தட் இஸ் டேட்டா இன்ஜினியர்ஸ் ஒர்க். ஓகே, ஸோ இதுதான் ரியல் டைமில் திஸ் வாட் இட் இஸ். அண்ட் இது ஒரு எக்ஸாம்பிள். இது அப்புறம் எனக்கு வந்து என்ன ஏதாவது ஃபெயிலியர் ஆகுது ஏன் கண்டுபிடிக்கிறது நிறைய வரும். ஸோ சில டைமில் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன நடக்கும்னா, நம்மளே வி வில் ஆல்சோ டூ த டேட்டா சயின்டிஸ்ட் ஒர்க் ஆல்சோ. நான் கொஞ்ச நாள் டேட்டா அனலிஸ்ட்டாகவும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னா, பிகாஸ் நமக்கு பேசிக் SQL அதெல்லாமே நமக்கு தெரியறதுனால we can switch roles. ஒரு ப்ராஜெக்ட்ஸில் நடக்கலாம், எனிதிங் இஸ் பாசிபிள், பட் அது டிஃப்ரெண்ட் கிடையாது, we can easily do it. It's all, everything is interesting. அதான் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது. ஸோ வாட் இஸ் அ கோர்ஸ் டியூரேஷன்? ஐம் ஃப்ரம் நான் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட், ஐ டு ஸ்டார்ட் ஃப்ரம் பைத்தான் ஸ்க்ராச், டூ யூ ஹேவ் அ ஜாப் அசிஸ்டன்ஸ் ஆல்சோ? ஸோ கௌஷிக் கேட்டிருக்காரு. ஸோ கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இட் வுட் இனிஷியலாக நம்ம 1 month வந்துட்டு இந்த பேசிக் இதில் கவர் பண்ணுவோம், SQL, பைத்தான், டேட்டா வேர்ஹவுசிங் கான்செப்ட்ஸ். இது வந்து ஃபஸ்ட்டு தடவை இப்போ லான்ச் பண்ணும்போது மட்டும்தான் இது நடக்கும். இதுக்கப்புறம் என்னென்னா, இதெல்லாமே நம்ம ரெக்கார்டிங் கொடுத்துருவோம். ஸோ இனிஷியலாக நீங்கள் ரெக்கார்டிங் பார்த்துட்டு வாங்க, நீங்கள் இனிஷியலாக ரெஜிஸ்டர் பண்ணோடனே ரெக்கார்டிங் பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ நீங்கள் ரெக்கார்டிங் பார்த்துட்டு வந்தீங்கன்னா வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். இங்கேருந்து இட் வில் டேக் அரௌண்ட் 2.5 months to 3 months ஆகும் என்டையர் இது முடிச்சு இந்த டேட்டா இன்ஜினியரிங் கோர் போகிறதுக்கு. அதுக்கப்புறம் போஸ்ட் கோர்ஸ் சப்போர்ட்டு, ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ், இட் வில் கோ ஆன். இது ஒரு 2 to 3 months வச்சுக்கோங்க, பட் இட்ஸ் லைஃப் லாங். நம்ம ஒரு கம்யூனிட்டி மெம்பராக இருப்போம், யூ கேன் ஆல்வேஸ் சப்போர்ட். உங்களுக்கு ஒரு தெரியுதுன்னா நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம், யூ கேன் ஹெல்ப் ஈச் அதர்ஸ். அந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம போயிட்டு இருப்போம். இட் வில் டேக் 2.5 months ஐ வுட் சே இந்த இது. அண்ட் நீங்கள் பைத்தான்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எஸ் அஃப்கோர்ஸ் ஸ்டார்ட் இந்த பேசிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணுங்கள். நீங்கள் நான் டெக் ஐடிலேருந்து வந்தீங்கன்னா எவ்ரிதிங் யூ டூ இட். அண்ட் ஆல்சோ நம்ம டேட்டா இன்ஜினியரிங் வீடியோவும் போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அதில் நிறைய இட்ஸ் என்டையர் திங் இஸ் கவர்டு தேர். டேட்டா இன்ஜினியரிங் தமிழ் பூமின்னு போட்டிங்கன்னா யூ வில் கெட் ஒன் பிளேலிஸ்ட் வரும். இதில் 40 hours ஆல்ரெடி நம்ம எடுத்தது இருக்குது. ஸோ இப்போ நம்ம வர்றது இட்ஸ் அப்டேட்டட் திங். ஸோ இப்போ நம்ம வரப்போகிறது அப்டேட்டட் இது க்ளவுடில் கொண்டு வரோம், எல்லாமே கொண்டு வரோம், பட் எவ்ரிதிங் எல்லா கான்செப்ட்ஸ் எல்லாமே இருக்குது. நவ் வி ஆர் கெட்டிங் பிட் அப்டேட்டட். இது கொஞ்சம் இட்ஸ் ஓல்ட் ஒன், பட் வி ஆர் கெட்டிங் அப்டேட்டட். பட் இதுவுமே இட்ஸ் ஆல் ரெலவெண்ட் தான், காஃப்கா எல்லாமே இதில் இருக்குது. யூ கேன் ஸ்டில் லேர்ன் இட் ஆல்சோ. அண்ட் ஜாப் அசிஸ்டன்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ ஜாப் அசிஸ்டன்ஸ், எஸ், நத்திங் பட் திஸ் இஸ் நத்திங் பட் ஜாப் அசிஸ்டன்ஸ். ஜாப் அசிஸ்டன்ஸ்னா வி வில் நாட் பி ஓகே. நீங்கள் இங்கே வந்துட்டு நம்ம சர்க்கிளில் ஒரு ஓப்பனிங் வி கேன் கிவ் யூ ரெஃபரன்ஸ், பட் மார்க்கெட் நல்லா இருந்துச்சுன்னா இட் இஸ் நாட் ரிக்வயர்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜஸ்ட் நீங்கள் போட்டிங்கனாலே யூ வில் கெட் இன்டர்வியூ கால்ஸ். நம்ம அப்புறம் ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷனுக்கும் வி ஹவ் ரீசென்ட்லி அதுக்கு ஒரு சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ரெஸ்யூம் ரைட்டிங்க்கு ஒரு ப்ரொஃபஷனல்ஸை வச்சு நம்ம ரைட் பண்ணுறதுக்கும் ஒரு சர்வீசஸ் வச்சுருக்கோம். ஸோ அது நீங்கள் இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆப்ட் இட். அது இந்த கோர்ஸில் வராது. இட்ஸ் நீங்கள் எழுதுறதுக்கு வில் சப்போர்ட், பட் இஃப் உங்களுக்கு அந்த எக்ஸ்பர்ட் மூலமாக நீங்கள் எழுதணும், அப்படி எழுதி வந்து நிறைய அவங்க தேர் ஆப்டிமைசிங் ரியலி குட். ஸோ அந்த மாதிரி பண்ணோன்னா தெர் இஸ் செப்பரேட் ப்ரைஸிங் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அவங்க கூட நம்ம ஒர்க் பண்ணி வி ஆர் டூயிங் இட். அண்ட் ஜாப் அசிஸ்டன்ஸ் நமக்கு ரெஃபரன்ஸ் வந்தால் வில் டெஃபினெட்லி கிவ், பட் மார்க்கெட்டில் போட்டிங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி கெட் த இன்டர்வியூ கால்ஸ். இன்டர்வியூ கால் வர வரைக்கும் தட் இஸ் பாசிபிள். ஸோ அதுக்கப்புறம் யூ வில் பி ஏபிள் டு கிராக் இட். இந்த நாலேஜ் வச்சு இஃப் யூ டாக் த வே ஒரு கரெக்டாக பேசினா யூ வில் பி ஏபிள் டு கிராக் இட். அண்ட் டெக்னிக்கல் நாலேஜ் உங்களுக்கு இருக்குது, யூ டூ சம் ப்ராஜெக்ட்ஸ் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா இட்ஸ் பாசிபிள். ஸோ ப்ராஜெக்ட்ஸ் வில் பி இண்டஸ்ட்ரி லெவல். ஸோ எஸ், இந்த ஹரிஷ் கேட்டிருக்காரு. ஸோ எஸ், இண்டஸ்ட்ரி லெவல் ப்ராஜெக்ட்ஸ் ஆனால் டெஃபினெட்லி இட் வில் பி இண்டஸ்ட்ரி லெவல். அண்ட் டேட்டா நம்ம அந்த லெவலுக்கு ஹேண்டில் பண்ண முடியாது, பட் டெஃபினெட்லி வில் ஹாவ் இண்டஸ்ட்ரி லெவல் ப்ராஜெக்ட். பிகாஸ் இண்டஸ்ட்ரி லெவல் அந்த ப்ராஜெக்ட்ஸ் என்னன்னா, இந்த ப்ராஜெக்ட்ஸில் வந்துட்டு ஒரு இது நான் சொல்கிறேன். ஆக்சுவலி இது என்னென்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரிபடி. ஸோ நீங்கள் வந்து யூ ஜஸ்ட் நீட் அ ப்ராஜெக்ட் ஸ்டோரி. இதுதான் நடக்குதுன்றது ரியல் டைமில் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா யூ வில் பி ஏபிள் டு சிமுலேட். உங்கள் லோக்கலில் சிமுலேட் பண்ணிட்டு யூ வில் பி ஏபிள் டு கிராஃப்ட் அ ப்ராஜெக்ட். ஒரு 60% நீங்கள் கிரியேட் பண்ணிடலாம் ஒரு ப்ராஜெக்டை.
வித் ஆல் ரியல் டைம் ஆஸ்பெக்ட்ஸ் வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம். பிகாஸ் நீங்கள் வேறு ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க, வேறு எதுலையோ ஆல்ரெடி ஐடியில் இருக்கவங்க சொல்கிறேன், நீங்கள் வேறு ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க, அங்கே உங்களுக்கு 50% ஆல்ரெடி. ஸோ நீங்கள் அந்த நாலேஜ் இங்கே யூஸ் பண்ணிங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு கம் அப் வித் தட். கொஞ்சம் அந்த என்விரான்மெண்ட் ரிலேட்டடில் என்ன இருக்குங்க, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நான் சொல்கிற மாதிரி டேட்டா ப்ராப்ளம் வருது, ரியல் டைமில் டேட்டா ப்ராப்ளம் எக்கச்சக்க நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அந்த ப்ராப்ளம்லாம் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணும்போது வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த 1 TB 2 TB ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒரு ஸ்டோரி சொன்னல, 1 TB எப்படிப்பா ஸ்டோர் பண்ணுவீங்கன்ட்டு. இதை நான் எப்படி ஹவ் ஐ ஃபேஸ்ட் இட்னா, ஒரு ஒர்க் பண்ணும்போது எனக்கு இந்த எரர் திடீர்னு வந்துடுச்சு, ஐ டோன்ட் நோ ஹவு டு சால்வ். ஸோ இது வந்துட்டு ஒரு இட் டுக் லாங் டைம், ஒரு 5 days 1 week ஆச்சு. ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. ஸோ உட்காந்து யோசிச்சு அப்புறம் ஒர்க் பண்ணி அது சிஸ்டமில் வேறு பண்ணி வரும்போது தென் ஐ லேர்ன்ட் ஆல் திஸ் திங்ஸ். ஸோ இப்படி நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது இந்த நாலேஜ் எல்லாம் பை ப்ராடக்டாக உங்களுக்கு ஈஸியாகவே கிடச்சிரும். ஸோ தட் இஸ் வை ப்ராஜெக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் பண்ணுவீங்க டெஃபினட்டாக இண்டஸ்ட்ரி ப்ராஜெக்ட் அண்ட் நெட்லேயே நமக்கு நிறைய இருக்குது, எடுத்து பண்ணுவோம். வித் நாங்கள் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க 3 பேர் ஆல்ரெடி, வி ஆர் தேர், ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இருக்கிறதுனால வி வில் பி ஏபிள் டு இன்ஃபியூஸ் த இண்டஸ்ட்ரி அந்த தட் பிஞ்ச் ஆஃப் நாலேஜாக கொண்டு வர முடியும். டெஃபினெட்லி அந்த லெவலில் இருக்கும். பட் நம்ம படிக்கும் போது வி டோன்ட் கோ டு ஓவர்லி அட்வான்ஸ் ப்ராஜெக்ட்ஸ், அது நம்ம போக மாட்டோம். தட் வி டோன்ட் என்கரேஜ் பிகாஸ் வி வில் கிவ் அப். என்னோட அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, வி வில் கிவ் அப். ஸோ வில் டேக் ஒரு இன்டர்மீடியட் ப்ராஜெக்ட், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்மால் ப்ராஜெக்ட் பண்ணுவோம், தென் இன்டர்மீடியட் ப்ராஜெக்ட், தென் குரூப் ப்ராஜெக்ட் பேஸ்ட் ஆன் இங்கே என்னதுன்னா இட்ஸ் ஆல் டு த இன்புட்ஸ், ஹவு மச் இன்புட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்ககிட்டேருந்து வருதோ அந்த லெவலுக்கு நம்மளும் வி வில் ஆல்சோ இன்க்ரீஸ். எங்கள் சைடு வில் பி 100% கமிட்டட், இந்த இதை டெலிவர் பண்ணுறோம், இதை கொண்டு வரோன்றது. பட் எக்ஸ்ட்ராவாக நம்ம அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறது எல்லாமே வி நீட் உங்களோட இன்வால்மெண்ட், உங்களோட கமிட்மெண்ட், உங்களோட டைம். அதை பொறுத்து வி வில் ஆல்சோ பி மோர் கமிட்டட். ஓகே இது பண்ணுறீங்களா, இது பண்ணுங்க, அப்புறம் இது பண்ணுங்க அப்படின்னு வி வில் ஆல்வேஸ் டெஃபினெட்லி டூ இட். இன்டர்வியூ எல்லாமே எவ்ரி திங் இஸ் டூ வே. ஸோ வாட் எவர் வி ஆர் ப்ராமிசிங் வில் டெலிவர் இட் 100%. உங்கள் சைட்லேருந்து இஃப் யூ கிவ் ஒரு நிறைய கமிட்மெண்ட் கொடுங்க கொண்டு வரீங்கன்னா தட் டெஃபினெட்லி இட் வில் எலவேட் உங்களோட என்டையர்லி உங்களோட லேர்னிங் எலவேட் பண்ணும். இட் இன்வைட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ. Okay, I have 10 years experience with SQL. I'm looking to switch career as a data engineer. Yes, definitely Harish, நீங்கள் 10 years SQL experience வச்சுட்டு you can definitely switch பண்ண முடியும் உங்களால். அண்ட் எப்படின்னா எஸ் யூ ஜஸ்ட் SQL உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது. ஸோ யூ நோ ஆல்ரெடி டேட்டானா என்ன, டேட்டா பேக்ரவுண்டு, டேட்டா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ வித் தட் நாலேஜ் யூ கேன் லேர்ன், இந்த டூல்ஸ்லாம் லேர்ன் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட்ஸ் போடுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது, என்ன வருதுலாம் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஸ்விட்ச் பண்ணலாம். அண்ட் கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்குறீங்க. ஸோ கோர்ஸ் இஸ் ஸ்டார்டிங் 18th. ஸோ வில் பி ஸ்டார்டிங். இனிஷியல் நம்ம 11th பிளான் பண்ணியிருந்தோம், பட் வி ஜஸ்ட் போஸ்ட்பானிங் 1 week நம்ம போஸ்ட்பான் பண்ணுறோம். 18th 6:30 மார்னிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். வில் ஸ்டார்ட் வித் டேட்டா வேர்ஹவுசிங் கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த இது அப்படியே 1 month இட்ஸ் ஆல் ஓப்பன் டு ஆல் தான். தெர் இஸ் நோ ஃபீஸ். நீங்கள் ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நம்ம வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவாங்க. அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் லேர்னிங். ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு அதையும் பட் இட் இஸ் ஓப்பன் டு ஆல், பட் இட் இஸ் நாட் ஜஸ்ட் லைக் தான் நம்ம வந்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்காது. தெர் வில் பி ப்ராப்பர் அட்டெண்டன்ஸ், தெர் வில் பி ப்ராப்பர் டெய்லி நம்ம இது இருக்கும். நீங்கள் சப்போஸ் நீங்கள் அட்டன் பண்ணலன்னா யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் எதுக்கு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு தென் வி வில் ஹாவ் அ கமிட்டட் கிளாஸ். ஸோ இட்ஸ் அப்சல்யூட்லி ஓகே. எங்களால் ஒரு நாள் கிளாஸ் அட்டன் பண்ண முடியலன்னா தட்ஸ் ஆல்சோ ஓகே. பட் தெர் வில் பி லிட்டில் கமிட்மெண்ட் கரெக்டாக நம்ம கொண்டு போவோம். ஸோ தட் உங்களுக்கு இட்ஸ் ஆல் எவ்ரிதிங் இஸ் ஃபோக்கஸ் பேஸ்ட் ஆன் ஹவு யூ கேன் லேர்ன் மச் மோர். அண்ட் தென் உங்களுக்கு எப்படி கமிட்டடாக இருக்கும், ஹவு வில் மேக் ஹவு வில் ட்ரான்ஸ்ஃபர் மோர் ஆஃப் த நாலேஜ். அதுதான் எங்களோட கான்செப்ட். ஸோ 18 ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் யூ ஃபீல் ஃப்ரீ டு ரெஜிஸ்டர். ஃபார்ம்ஸ் ஆல்ரெடி அப்போ ஆன்லைன். நீங்கள் அந்த ஃபார்ம்ஸில் யூ கேன் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அடுத்து இன்னும் 1 more question was there. அண்ட் அதுக்கப்புறம் 1 month இட் வில் டேக் 1 month. வி எக்ஸ்பெக்டிங் 1 மாதத்தில் இது முடியும்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் வில் ஸ்டார்ட் த பெய்ட் கோர்ஸ். ஸோ இங்கேருந்து இட் வில் பிகம் பெய்ட் கோர்ஸ். ஸோ ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வில் ஷேர் இட் வித் யூ. ஸோ நீங்கள் அதுலேருந்து நீங்கள் இஃப் யூ வாண்ட் டு கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் இஃப் யூ நீட் எனி சப்போர்ட், நீங்கள் நான் ஓனாக படிக்கிறாங்க நெட்டில் உங்கள் வீடியோ பார்த்து படிக்கிறேன், இல்லை டவுட் இருக்குன்னா டெஃபினட்டாக வில் ரீச் அவுட் டு மீ. டீம் ரீச் அவுட் பண்ணுங்கள். வில் ஹெல்ப் இன் வாட் எவர் வே வி கேன். கண்டிப்பாக பண்ணுவோம். So how many projects are we undertaking, sir? Like you said, without prior experience, real-time projects becomes quite challenging to receive interview calls. That's why I'm inquiring about. Okay, so எத்தனை ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம்னு சொல்கிறீங்க. ஸோ we are planning minimum like 2 projects, 1 to 2 projects நம்ம எல்லாருமே பண்ணி முடிகிற அளவுக்கு நம்ம இதில் பிளான் பண்ணியிருக்கோம். பட் we can increase based on நம்ம எப்படி பண்ணுறோம், level of complexity based on individual வச்சு நம்ம பண்ணுவோம். பட் ஹவு டு வி டெல் த ஸ்டோரி, எப்படி நம்ம வந்து
பிகாஸ் ஒரு இது பண்ணிட்டீங்கன்னா இன்னொன்று நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் பண்ண முடியும். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸை வி வில் பி ஏபிள் டு ட்ரான்ஸ்ஃபர் நான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த கால்லேயே ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் பேக்ரவுண்ட் என்ன இருக்குது அப்படின்றது. ஸோ 1 to 2 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்ட் இன் மோர் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இது இருக்குனாலும் வி கேன் டூ, பட் மினிமம் டெஃபினெட்லி 1. ஸோ அந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஜி இப்போ சொல்லுங்க ஜி. ஜி இப்போ ஏர்ஃப்ளோ வந்து நம்ம ஏடபிள்யூஎஸ் ரிலேட்டட் ஏர்ஃப்ளோ பார்ப்போமா இல்லை ஏர்ஃப்ளோ தனியாக இன்ஸ்டால் பண்ணி நம்ம கோத்ரூ பண்ணுவோம்? எப்படி ஜி ஏர்ஃப்ளோ காப்கலாம்? இது எப்படி நம்ம பண்ண போகிறோன்னா, வி வில் லோக்கலாக நம்ம வந்து ஒரு விஎம்ல இன்ஸ்டால் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். பட் அதெல்லாம் க்ளவுட்லேயும் வி வில் எப்படி க்ளவுடில் ஒர்க் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ என்டையராக நம்ம க்ளவுட்லேயே லேர்னும் பண்ணிட்டு இருந்தோம்னா இட் வுட் காஸ்ட் அஸ் சம்திங். ஸோ அதை எப்படி நம்ம மிட்டிகேட் பண்ண போகிறோம்னா, லோக்கல்லேயே நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். ஏர்ஃப்ளோ இன்ஸ்டால் பண்ணுவோம், காஃப்காலாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு லோக்கலாக நம்ம டெஸ்டிங் கிரேட்லாம் பண்ணுவோம். க்ளவுடில் எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ தட் யூ கெட் 2 வெர்ஷன்ஸ் ஆஃப் லேர்னிங். ஓகே ஜி. ஜி இப்போ ஸ்பார்க்குக்கு ஸ்பார்க்கோட ஃபியூச்சர்லாம் நம்ம இப்போ அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பார்க்கோட ஃபியூச்சர் நம்ம இனிஷியலாக அப்ளை பண்ணுவோமா? இப்போ லேசி எவாலுவேஷன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. இப்போ நான் ஒரு 1 GB டேட்டா செட்ல ரியல் டைம்ல ஸ்பார்க்கோட ஃபியூச்சரை நம்ம அப்ளை பண்ணுவோமா? ஆக்சுவலா எனக்கு ஏன்னா நான் ஸ்பார்க் படிச்சிருக்கேன், பட் ஆனால் வந்து ரியல் டைம் ஆன்சர் கிடையாது. ஏன்னா ஒரு சிஎஸ்வி எடுத்து ப்ராசஸ் பண்றோங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றது இருக்கு, அந்த எந்த நேரம் அது எல்லாமே புரியுது எனக்கு. ஆனா இத பண்ணா இந்த பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கறது எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரல. ஏன்னா நமக்கு ரியல் ஹேண்ட்ஸ்-ஆன் ப்ராஜெக்ட் இல்ல. அதனால எந்த லெவல் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு. எஸ் ஜி. ஸோ இது வந்துட்டு நம்ம மேக்ஸிமம் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் இதில் எடுத்துகிட்டு வந்து பண்ணுவோம். லேசி எவாலுவேஷன் நீங்கள் லேசி எவாலுவேஷன் சொன்னதுனால இட் இஸ் வெரி ஈஸி டு நம்ம ஷோ பண்ண முடியும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் ப்ராட்காஸ்ட் ஜாயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ப்ராட்காஸ்ட் ஜாயினும் நம்ம வந்துட்டு 2 கம்பேரிசன் வச்சு ஃபர்ஸ்ட் இது இவ்வளோ ரன் ஆகுது, 2வது ப்ராட்காஸ்ட் ஜாயின் போட்டால் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்றதை ஈஸியாக வில் பி ஏபிள் டு ஷோ. ஸோ 1 GB டேட்டாவில் pretty much நம்ம இப்போ பண்ண முடியும். ஸோ இப்போ க்ளவுடில் பண்ணுறதுனால வி கேன் இன்க்ரீஸ் டேட்டா சைஸ் அண்ட் தென் சி மோர் ஃபெயிலியர்ஸ் நம்ம கொண்டு வர ட்ரை பண்ணலாம் ஜி. மோர் ஃபெயிலியர்ஸ் நம்ம கொண்டு வர ட்ரை பண்ணலாம். ஸோ வி டெஃபினெட்லி லைக் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் இதில் கொண்டு வர பார்க்குறோம். பட் எனிவே தெர் இஸ் எ லிமிடேஷன் டு பி ட்ரூ. ஒரு இன்டர்மீடியட் லெவலுக்கு நம்மளால பண்ண முடியும். இண்டஸ்ட்ரி ஸ்கேலில் ஒரு 1 TB டேட்டா வி கேன் டூ. பட் அந்த பாசிபிலிட்டிஸ் நம்ம வி ஆர் ஸ்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு எப்படி கொண்டு வரலாம். ஏன்னா ப்ராஜெக்டில் வந்துட்டு சக்ஸஸ் இஸ் நாட் மேட்டர். இந்த ட்ரைனிங்கில் நமக்கு எவ்வளோ ஃபெயிலியர் உங்களுக்கு வருதுன்றது தான் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு உள்ள மெயினான திங். ஏன்னா அப்போ தான் நீங்கள் அதை சால்வ் பண்ணுவீங்க. ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ் தேர். நீங்கள் இத்தனை ப்ராஜெக்ட் பண்ணுறதை விட இத்தனை ஃபெயிலியர் எனக்கு வந்திருக்குன்னா அத்தனை லேர்னிங் பண்ணுவாங்க. ஸோ டெஃபினட்டாக முடிஞ்ச அளவுக்கு வில் எக்ஸ்ப்ளோர் அந்த ஆக்சுவல் இங்கே எரர் வருதுங்க அப்படின்னு அங்கே நிறுத்திட்டு அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அங்கே தான் அந்த பிரிட்ஜ், அங்கே தான் லேர்னிங் இருக்குது, ஆக்சுவல் லேர்னிங். ஓகே ஓகே ஜி. ஜி இப்போ நம்ம ஆன் பிரிம்னால காஃப்கா பார்க்குறேன் ஜி. இப்போ ஏடபிள்யூஎஸோட கினிசிஸும் டச் பண்ணுவோமா நம்ம? எஸ். எப்படி எதிர்பார்க்குறேன் அப்படின்னா நம்ம ஒரு ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட் வந்து கிளவுட்லையும் அப்புறம் 2யும் கம்பைன் பண்ணி பண்ணுவோமா இல்லை எப்படி பண்ணுவோம் ஜி ப்ராஜெக்ட்? ஸோ ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட் வந்து மெயின்லி கிளவுடில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் லோக்கலில் தான் கிரியேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெவ் U18 பேசணும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நீங்கள் லோக்கலில் ஃபுல்லாக ஒரு end to end ப்ராஜெக்ட் லோக்கலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அதை கிளவுட்ல நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி போடுவீங்க. இது இஸ் ஒன் கைண்டு. இன்னொரு கைண்டு கிளவுட்லேயே இம்ப்ளிமெண்ட்டே பண்ணிடுவீங்க. இந்த கிளவுட் எக்ஸ்பர்ட் இருக்கார் ராஜேஷ். ஸோ கிளவுட்லேயே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க end to end டேட்டா இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம லோக்கல்ல பண்ணிட்டு அப்புறம் கிளவுடுக்கு போவோம் ஜி. எஸ், லோக்கலில் பண்ணிட்டு கிளவுட் போவீங்க. ஸோ தட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சர்வீஸும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம சொல்லலாம் கிளவுட்ல எல்லாமே ஈஸியாக இருக்குது, எல்லாமே கிளவுட் போகிறாங்கன்னு சொல்கிறது ஈஸி. பட் நீங்கள் அதை கேட்ட அதே கொஸ்டின் தான். ஒரு கிளவுடுக்கு போய் நீங்கள் ஈஸியாக என்னடா அவ்வளோ கஷ்டப்பட்டு லோக்கலில் காஃப்கா இன்ஸ்டால் பண்ணி ஏர்ஃப்ளோ இன்ஸ்டால் பண்ணி ஒரு 5 நாள் போயிருச்சு, கிளவுட்ல டக்குன்னு வந்துருச்சு அப்படின்ற போது உங்களுக்கு யூ வில் ஃபீல், அப்போ உங்களுக்கே தெரியும் இந்த பவர் ஆஃப் கிளவுட். ஸோ தட் அதெல்லாம் நாங்கள் கொண்டு வர ட்ரை பண்ணுறோம். இப்போ நம்ம இப்போ யூஸ்வலாக ஜி இப்போ நம்ம டெவ் டு QA மூவ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபெயிலியர் ஹேண்டில் எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணுவோம் ஜி. ஃபெயிலியர் ஹேண்டில் கோடு ஒரு இடத்துல டிராப் ஆகுது, அந்த ஃபெயிலியர் அந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் வருமா ஜி? எஸ். ஸோ அந்த ஒர்க் அவுட்ஸ் வந்து என்னன்னா டெஃபினட்டாக நம்ம ஆட் பண்ண ட்ரை பண்ணுவோம். பட் டூ மச் அதில் வந்து கொண்டு வர்றது அஸ்பெர்ஸே இந்த இதில் எந்த அளவுக்கு முடியும்னு எங்களுக்கு தெரியல. பட் டெஃபினெட்லி அந்த மாதிரி கொண்டு வர ட்ரை பண்ணுவோம் ஜி.
அண்ட் இதை நம்ம வில் கிவ் இட் டு உங்களோட பார்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம கொடுப்போம். லைக் ஒர்க்கிங் இதான் நம்ம கொடுப்போம். சினாரியோ சொல்லுவோம், நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு வர மாதிரி நம்ம வர போகிறோம் ஜி. அண்ட் இந்த ப்ராக்டிக்கலில் என்ன ஒரு இது வரப்போகுதுன்னா, இட் இஸ் ஆஸ் மச் ஆஸ் லெவல் உங்களோட இன்வால்மெண்ட் அண்ட் உங்களோட ஒர்க்கை பொறுத்து இந்த ப்ராக்டிகல்ஸ் வில் பி எலவேட்டட், இட் வில் பி பிரிங் டவுன். அந்த இதுதான் வரும். ஏன்னா வி லைக் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருப்பீங்க, வி வாண்டட் டு கிவ் பெஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் இன்க்ரீமெண்ட் பண்ணிட்டே தான் போகிறது தான் எங்களோட இன்ட்ரெஸ்ட்டு. அண்ட் உங்களோட இன்புட்டை பொறுத்த வரைக்கும் இட் வில் கோ அஸ் வெல் அஸ். உங்களுக்கு அது வேணும்னா டெஃபினட்டாக இட் வில் பி இன். நம்மளும் கண்டிப்பாக வி ஆல்சோ வாண்டட் டு பிரிங் ஃபெயிலியரை கொண்டு வரது பார்க்கறதுக்கு. அண்ட் இதெல்லாமே இன்டர்வியூக்கு ரொம்பவே யூனிக் பாயிண்ட்ஸ் நீங்கள் சொல்கிறது எல்லாமே. இட்ஸ் ஆல் வேலிட். கண்டிப்பாக நம்ம ஓகே. அண்ட் இதில் ஆக்சுவலி நீங்கள் ஒரு கரெக்டான பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. இதில் இன்னொன்று நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கே பிரச்சனை வரும்னா இந்த மாதிரி தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் இங்கே தான் ஆரம்பிக்குமே. உங்களுக்கு நீங்கள் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்கன்னா கேஷுவலாக ஒரு இன்டர்வியூ கொஸ்டினே ஆரம்பிக்கும். ஸோ ஹவு மச் பிக் டேட்டா நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்கன்றதெல்லாம் ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம வில் டிஸ்கஸ் மோர். ஏதாவது பண்ண முடியலனாலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். வி வில் சார்ட் இட் அவுட். அந்த இது கொண்டு வருவோம் ஜி. டெஃபினட்டாக வில். இப்போ ரியல் டைம்ல பேக் அண்ட் ஏபிஐ டெவலப்பராக இருக்கேன் ஜி. அதனால நாங்கள் எல்லா இடத்துலையும் கேப்சர் பண்ணி ப்ராப்பராக ஃப்ரண்ட் அண்ட் கைஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். நம்ம இப்போ டிரான்சாக்ஷன் எடுக்கும்போது இது வந்து மெயின் பார்ட்டாக தெரியுது. அதனால இல்லை டெஃபினெட்லி. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் இப்படி சொல்கிறது, இட் இஸ் நாட் ஓன்லி ஆடிங் வேல்யூ டு யூ, இட் இஸ் ஆடிங் வேல்யூ டு எவ்ரிபடி இந்த கிளாஸ். ஃபியூச்சரில் வர எல்லாத்துக்குமே இன்க்ளூட் ஆகும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்டில் வரும்போது திஸ் வில் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் பார்ப்போம் டெஃபினெட்லி. ஓகே, தட் இஸ் இது இட்ஸ் மோர் ஆஃப் அ கான்வர்சேஷன். நம்ம இன்டராக்டிவாக தான் போகும் கிளாஸ். நம்ம வில் டெலிவர் பண்ணிட்டு ஒரு இதாக தான் போகும். அண்ட் தட்ஸ் வை இட்ஸ் அ ஜர்னி. இட்ஸ் நாட் ஒன் டைம் நம்ம எல்லாமே இந்த பேட்ச் ஓகே இந்த மாதத்தில் எல்லாம் முடிச்சிடுமான்னா ப்ராபப்ளி நாட். தெர் வில் பி இம்ப்ரூவ்மெண்ட். நமக்கு போக வரும். இந்த இதில் வரதை நம்ம ஆட் பண்ணிட்டு அடுத்த இதில் புதுசாக ஆட் பண்ணோம். அப்படி தான் போயிட்டு இருக்கும். அதனால லைஃப் லாங் கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்கும். அண்ட் இந்த கோர்ஸ் நீங்கள் ஒன்ஸ் யூ ஆப்டெயின் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் வாட் எவர் கோர்ஸ் நம்ம எதாவது ஆட் பண்ணுறோம், எதாவது எக்ஸ்ட்ரா பண்ணுறோமோ, யூ வில் ஆல்வேஸ் கெட் ஆக்சஸ் டு தட் ஆல்சோ. அதோட ரெக்கார்டிங் நீங்கள் எப்போவுமே வியூ பண்ணிக்கலாம். ஒன்ஸ் யூஆர் டேட்டா இன்ஜினியர் இது பண்ணிட்டீங்கன்னா இந்த டேட்டா இன்ஜினியரிங் இதில் வாட் எவர் வி ஹேவ் இந்த கோர்ஸில் யூ வில் ஆல்வேஸ் பி ஏபிள் டு அக்சஸ். ஃபியூச்சர் இதையும் அக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 5 years முன்னாடி டேட்டா இன்ஜினியரிங் ஆரம்பிச்சிருந்தோம். ஸோ அப்போ ஜாயின் பண்ண நிறைய பேர் இப்போ லேட்டஸ்ட் டேட்டா இன்ஜினியரிங் எனக்கு எதுனாலும் அவங்களுக்கு தே ஆல்சோ ஸ்டில் ஹேவ் ஆக்சஸ். தே ஹேவ் டு ரிக்வெஸ்ட் இட் பட் தே ஹேவ் ஆக்சஸ். ஸோ அதுதான் நம்ம பண்ணுறது. ஓகே, ஸோ 2 questions. வாட் ஆர் த சர்வீஸ் வி ஆர் கவரிங் அப் இன் கிளவுட்? ஸோ ராஜேஷ் ஜி, கேன் யூ டேக் அப் திஸ் கொஸ்டின்? சர்வீஸ் கிளவுடில் என்ன கவர் பண்ணுறோன்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின். ஸோ ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் மோர் அண்ட் மோர் பேசிக் ஒரு கிளவுட் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட், ஒரு டேட்டா இன்ஜினியரிங்லேருந்து ஒரு கிளவுட் இன்ஜினியரிங்க்கு மைக்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ என்னென்ன சர்வீசஸ் தேவைப்படும்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க லைக் S3, தட் இஸ் ஃபார் டேட்டா ஸ்டோரேஜ். அப்சல்யூட்லி சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ் அது கவர் பண்ணும். EC2 வர்ச்சுவல் சர்வர்ஸ், தட் இஸ் ஃபார் ஆஸ் லைக் ஒரு லினக்ஸ் சர்வரில் எப்படி நம்ம ஒரு ஹடூப்போட சாஃப்ட்வேர்ஸ், ஹைவ், HBase எல்லா சாஃப்ட்வேரும் நம்ம இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ஒரு சர்வர் தேவைப்படும். அந்த EC2, ஸோ S3, EC2, EMR பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் மேப் ரெடியூஸ். ஸோ இந்த EMRல வந்து ஒரு கைண்ட் ஆஃப் மேனேஜ்டு ஃப்ரேம் ஒர்க் சொல்லுவாங்க. இதில் என்னென்னா கிளஸ்டரே நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அந்த கிளஸ்டரில் தேவைப்படுற அப்ளிகேஷன் லெட்ஸ் சே ஸ்பார்க், கஃப்கா, ஹைவ், ஸ்கூப், HBase என்னென்ன நம்மளுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் வேணுமோ அதை மட்டும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி EMR நம்ம அப்பப்போ தேவைப்படும் போது கிளஸ்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கிளஸ்டர் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் S3ல டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த S3ல இருக்கிற டேட்டாவை நம்ம ப்ராசஸிங் பண்ணிக்கலாம். யூஸிங் EMRல ஸ்பார்க் ஜாப்ஸ் ரன் பண்ணலாம், HBaseல டேபிளில் டேட்டா லோட் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி பண்ணலாம். ஸோ நம்பர் 3 EMR முடிஞ்சிருச்சு. நம்பர் 4 AWS CLI. CLIன்றது கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். ஸோ CLI பேசிக் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து ப்ரோக்ராமேட்டிக்கலாக ஒரு டேட்டாவை ஆக்சஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் இப்போ லினக்ஸ் மோரோவர் பார்த்தீங்கன்னா கமாண்ட்ஸ் தான். அதே மாதிரி AWSம் வந்து ஒரு கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் சர்வீஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து கமாண்ட்ஸ் மூலிமா எப்படி நம்ம APIயில் கனெக்ட் பண்ணலாம். லெட்ஸ் சே S3ல டேட்டாவை நீங்கள் ரிட்ரீவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ AWS CLIன்றது ஒரு 4th சர்வீஸ். நம்பர் 5 AWS Glue. Glueன்றது ஒரு ETL டூல். ஸோ ஒரு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு சோர்ஸ், ஒரு டேட்டா சோர்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம், அதை லோட் பண்ணுறோம். ஸோ ஒரு ETL டூல் செட்டப் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் கிளவுடில் AWS Glue. நெக்ஸ்ட் AWS ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பேசணும் இல்லைங்களா, S3, EC2, EMR, நிறைய Glue சர்வீஸ்லாம். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி 1-to-1 கனெக்ட் பண்ணுறது. லெட்ஸ் சே இப்போ S3ல டேட்டா இருக்குது, டேட்டா வந்து ஒரு சோர்ஸ், லெட்ஸ் சே GitHubலேருந்து டேட்டா கொண்டு வந்துட்டோம். இப்போ S3ல டேட்டா சோர்ஸில் டேட்டா இருக்குது. அந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ணுறோம்னா நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ஒரு பக்கெட், S3ல பக்கெட் சொல்லுவோம்,
அந்த பக்கெட்லேருந்து டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி லோட் பண்ணணும். டைனமோ டிபியில் லோட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து மேனுவலாக இது பண்ண தேவையில்லை. ஸோ சம் சார்ட் ஆஃப் ஆட்டோமேஷன் நீடட் ஆஸ் லைக் ஏர்ஃப்ளோ ஒர்க் ஃப்ளோ ஆர்கெஸ்ட்ரேஷன் சர்வீஸ் மாதிரி ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களோட டே டு டே ஆட்டோமேஷன் அந்த டூலுக்கு தான் ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். AWS ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ தீஸ் டூல்ஸ் வந்து ஒரு 7 to 8. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 பேசிக் AWS சர்வீசஸ் நம்ம கவர் பண்ண போகிறோம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் 2 விஷயம். ஒன்று AWS லாம்டா பொறுத்த வரைக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் சர்வீஸ் டூல் வந்து இட்ஸ் அ சர்வர்லெஸ். ஸோ எந்த ஒரு க்ளவுட் ப்ராஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா லாம்டா சர்வீஸ் யூஸ் பண்ணாமல் எந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் இருக்காது. பிகாஸ் வெரி வெரி காஸ்ட் எஃபிஷியன்ட். அதே போல் வி டோன்ட் வாண்ட் டு டிபெண்ட் ஆன் சர்வர். ஸோ சர்வர்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு பாட்டில் நெக் இருக்குது ஒரு ப்ராஜெக்டில் அப்படின்னா லாம்டா கோட் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். லாம்டாவில் பைத்தான், ஜாவா, .NET அப்படின்னு நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. as specific to கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பைத்தான்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லாம்டா கம்ப்ளீட்டட். அதே டைனமோடிபி 8th டூல். டைனமோடிபின்றது ஒரு NoSQL டேட்டாபேஸ். ஸோ நம்ம எல்லாமே பார்க்குறோம் இல்லைங்களா, டேட்டா ஸ்டோரேஜ்க்கும் பார்த்தாச்சு. ஹடூப் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறோம். அட் த சேம் டைம் ஒர்க் ஆர்கெஸ்ட்ரேஷனுக்கு நம்ம ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். சர்வர்லெஸ் கோட்க்கு லாம்டா யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஃபைனலி ஒரு பிளேஸில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ சம்திங் வி கால் தம் as டேட்டா பேஸ் இல்லையா. ஸோ நம்ம எப்படி ஒரு NoSQL டேட்டாபேஸ். ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா HBase, Cassandra இந்த மாதிரி நிறைய MongoDB நிறைய டேட்டாபேஸ் இருக்குது. NoSQL டேட்டாபேஸ், நாட் ஓன்லி சீக்வல்ஸ்னு சொல்லுவோம். AWSல ஒன் ஆஃப் த NoSQL டேட்டாபேஸ் வெரி பாப்புலர் நவடேஸ் இன் டேட்டா இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா டைனமோடிபியும் NoSQL டேட்டாபேஸ் ஃப்ளேவரில் தான் வரும். ஸோ அதுவும் நம்ம எப்படி நம்மளோட ப்ராஜெக்டில் இன்டெகிரேட் பண்ணுறது அப்படின்றது நம்ம ஈஸியாக பண்ணலாம். ஸோ சம்மரைஸ் பண்ணணும்னா S3, EC2, EMR, ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ், க்ளூ, லாம்டா, டைனமோடிபி. ஸோ இது எல்லாமே லாம்டா அண்ட் டைனமோடிபி. ஸோ இந்த எல்லா AWS பேசிக் சர்வீசஸும் நம்ம கவர் பண்ண போகிறோம். அட் த சேம் டைம் இதில் ஒரு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா உங்களோட லேப்டாப்லேயே ஒரு AWSோட ஃப்ரீ டயர் அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்வியஸ்லி ஒரு 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 க்ளவுடை நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் வேணும் இல்லைங்களா. அதுக்கு உங்களோட லேப்டாப்லேயே ஒரு க்ளவுட் ஃப்ரீ டயர் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றது நாங்கள் ஒரு டாக்குமெண்ட்டாக உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருவோம். யூ கேன் சிம்ப்ளி ஜஸ்ட் கோ அஹெட் அந்த உங்களோட செட்டப் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேரலெல்லாம் நம்ம ஒவ்வொரு சர்வீஸும் பார்க்கும்போது ஈஸியாக நீங்கள் ப்ராக்டிக்கலும் பண்ணலாம். அதே எண்ட் நம்ம ஆஸ் லைக் டிஸ்கஸ்ட் ப்ராக்டிஸ் அதே எண்ட் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் இல்லைங்களா, அதுவும் நம்ம வி கேன் ஏபிள் டு. ஸோ இதுதான் தட்ஸ் த பேசிக் ஓவரால் ஐடியா ஆஃப் க்ளவுட். சூப்பர் ராஜேஷ், தேங்க்ஸ் ஃபார் சம்மரைசிங். ஸோ இன்னொரு கொஸ்டின் இருக்குது சிதேஸ்வரன். ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காருன்னா 30 minutes. ஓகே ஃபைன். நியூகமர் as a newcomer to IT field, what level of Python programming knowledge is required to begin this data engineering course? ஸோ அதை நம்மளே கவர் பண்ண போகிறோம். ஸோ வாட் லெவல் இஸ் தேவை அப்படின்றத ஜஸ்ட் டு புட் யூ இன் கான்டெக்ஸ்ட். நீங்கள் வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தோம், ஒரு இதில் டேட்டா எடுத்துகிட்டு வரோம் அதுன்னு பார்த்தோம். ஸோ இதில் நம்ம வந்துட்டு வி ஹாவ் டு பேசிக் ஆஃப் பைத்தான்னா என்ன, பைத்தான் வேரியபிள்னா என்ன, எங்கே எது யூஸ் பண்ணுறோம், ஒரு டேட்டா எப்படி நான் ரீட் பண்ணுறது, ஒரு டேட்டா எப்படி ரைட் பண்ணுறது, எந்த மாதிரி ஃபைல் ப்ராசஸிங் நான் பண்ண முடியும், ஒரு என்ன மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் டேட்டாவில் பைத்தானில் பண்ண முடியுன்றது பேசிக்காக அதை கோர் பைத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பைத்தான் மேலே நீங்கள் நிறைய லேயர்ஸ் கொண்டு வரலாம். பைத்தானில் நீங்கள் மெஷின் லேர்னிங் பண்ணலாம், பைஸ்பார்க் பண்ணலாம், யூ கேன் டூ மெனி திங்ஸ். பட் பேசிக் பைத்தான்னா என்னென்னா பைத்தான் கோர் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. ஃபைல் ரீடிங், ரைட்டு, ஃபைல் அதெல்லாமே அது தெரிஞ்சாலே இட் இஸ் எனஃப் டு பிகம் அ டேட்டா இன்ஜினியர். அண்ட் ஆல்ரெடி நம்ம பைத்தான் ஒரு கோர்ஸும் 12 hours நம்ம போட்டிருக்கோம். நம்ம இதில் இருக்குது 7 hours இருக்குது, இந்த தமிழ் பூமியிலே இருக்குது. பைத்தான் இது போட்டிங்கன்னா வரும், பைத்தான் தமிழ் பூமின்னு போட்டிங்கன்னா வரும். ஸோ இன்ட்ரடக்ஷன் பைத்தான் வந்து 12 வீடியோ போட்டிருக்கோம், ஒரு 12 hours கண்டென்ட் இருக்குது. ஸோ அதையும் யூ கேன் ஆல்வேஸ் சி. அது வந்து இட்ஸ் ஆல் பேசிக்கலி பேஸ்ட் ஆன் பைத்தான் ப்ரோக்ராமிங் பேஸாக இருக்கும். இது வந்து மோர்லி ஃபோக்கஸ்ட் ஆன் டேட்டா இன்ஜினியரிங் என்ன தேவை அப்படின்னு. இது எல்லாமே நம்ம டேட்டா இன்ஜினியரிங் என்ன தேவை, பேசிக்ஸ் அதெல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ தட்ஸ் வாட் பைத்தானில் உங்களுக்கு தேவைப்படுறது. அண்ட் இன்னொரு கொஸ்டின் என்ன இருக்குன்னா, இஸ் தேர் எனி சான்ஸ் ஆஃப் டேட்டா இன்ஜினியரிங் ஜாப் கப்ஸ் டூயிங் டியூ டு AI ChatGPT? ஸோ இது வந்து ஒரு ப்ராடான கொஸ்டின் தான். ஸோ எல்லாருக்குமே இருக்கிற கொஸ்டின் தான். ChatGPT AIயால் டேட்டா லைக் வாய்ப்பு இருக்கான்னா, ஸோ அஸ் என்னோட பர்சனல் ஒப்பீனியன், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தேர் வில் நாட் பி மச் ஜாப் கட்ஸ் இன் திஸ் ஏரியா. நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ we are also thinking of adding ChatGPT எப்படி இதில் கொண்டு வந்து நம்ம everything we can infuse the ChatGPT எப்படி அதில் ஒர்க் பண்ணலான்றது இதில் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. பட் we did not put it in here. பட் டெஃபினெட்லாக அது எல்லாமே நம்ம இதில் பண்ணுவோம். ஆல்ரெடி ராஜேஷ் நிறைய செஷன் கொடுத்துருக்காரு அது ரிலேட்டடாக. ஸோ நம்ம அது ரிலேட்டடாக இதில் இட் வில் பி இன்பில்ட். அண்ட் அது நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலான்றது தான் இருக்குது. அண்ட் ஜாப் கட்ஸ் ப்ராபப்ளி இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம இஃப் யூ லேர்ன் இட்
we will be able to withstand. அதுதான் ஐ கேன் டெல். ஏன்னா ஜாப் கட் டெஃபினெட்லி தேர், இது கண்டிப்பாக இருக்கும். ஜாப் கட்டுன்னு சொல்கிறத விட இட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்ட்டு நியூ கைண்ட் ஆஃப் ஜாப். நமக்கு அது தெரிஞ்சதுன்னா அங்கே நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேட்டா இன்ஜினியரிங்லேயே நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ ஸ்டார்டட் ஒரு 10 years பேக் ஸ்டார்ட் பண்ணேன் டேட்டா இன்ஜினியரிங். அப்போ வந்து ஹடூப்ன்றது மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ நான் இனிஷியலாக உள்ளதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆல்மோஸ்ட் எஸ்ஜிஎஃப்எஸ் மட்டும்தான் இருக்குது, மற்ற எதுவுமே இல்லை, எல்லாமே புதுசு. பட் அந்த வேலை நம்ம அப்படியே கற்றுக்கிறது, பிக்கப் பண்ணிட்டு போகும்போது இப்போ க்ளவுடும் கிடையாது அப்போலாம். ஸோ ஸ்டார்ட் ஆச்சு அப்போ தான் இனிஷியல் பிகினிங். ஸோ ஒன்ஸ் யூ ஆர் இன் த ஃப்ளோ, ஒரு ஃப்ளோவில் வந்துட்டீங்க ப்ராஜெக்ட்லனா ப்ராஜெக்டே உங்களுக்கு தூக்கிட்டு போயிடும் நெக்ஸ்ட் இதுக்கு. ஸோ தட்ஸ் வாட் நம்ம வி நீட் பி ஓப்பன் அந்த இது படிக்கிறதுக்கு. அண்ட் இது ஒன்று சொல்ல நினச்சேன். அண்ட் ஆல்மோஸ்ட் வி ஆர் ஓவர் த டைம் போயிட்டு இருக்கோம். பட் ஸ்டில் ஒன் திங் ஐ வாண்ட் டெல் இஸ், இந்த இது வந்து யூ அப்ரோச் இட், எப்படி இதை அப்ரோச் பண்ணலாம், உங்களுக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட் இந்த கோர்ஸில் எப்படி உங்களுக்கு வரும்னு நான் சொல்கிறேன். ஹவு ஐ திங்க் இஸ், இப்போ நம்ம வந்து இதில் கோர்ஸ் எடுக்கிற எல்லாமே வி டோன்ட் ரன் ஒரு என்ன சொல்கிறது, இட்ஸ் நாட் வி ஸ்டில் சார்ஜிங் ஃபார் த கோர்ஸ், எவ்ரி திங் இருக்குது, நம்ம டைம் எல்லாமே சார்ஜ் பண்ணுறோம், அது நல்லன்னு சொல்ல. பட் ஒன் திங் இஸ் யூ அப்ரோச் இட் லைக் யூஆர் லேர்னிங் ஃப்ரம் அ ஃப்ரெண்ட். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்டு யாரோ ஐடியில் இருக்காங்க, அவங்க டேட்டா இன்ஜினியர் இருக்காங்க, அவங்கள்ட்ட லேர்ன் பண்ணுற மாதிரி அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ எனி கொஸ்டின்ஸ் யூ கேன் ஆல்வேஸ் ஆஸ்க். நம்ம பேசுகிறது எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஸோ இல்லைங்க நம்ம வந்து ஒரு இதாக இருக்குது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. வாட் எவர் கொஸ்டின்ஸ் அவுட் இன் எதில் இருந்தாலும் நம்ம வந்து வி ஆல்வேஸ் டாக், அது கொண்டு போகலாம். ஸோ தட் நாங்கள் எதுக்காக இதை எடுக்கிறோம், வை வி வாண்டட் டு கோர்ஸ் திருப்பி கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வி வாண்டட் டு ஹேவ் அ லேர்னிங் கம்யூனிட்டி நமக்கு இருக்கும். ஸோ தட் எங்களோட லேர்னிங்கும் இட் என்ஹான்சஸ். மெயின் இதில் வர்ற மானிட்டரி பெனிஃபிட்ஸ் அது செகண்டரி இருந்தாலும் எங்களுக்கு வந்து பயங்கரமான லேர்னிங் இருக்குது. இல்லை ஒரு கிளாஸ் சொல்லிக் கொடுக்கும்போது நாங்கள் ப்ரிப்பேர் ஆகிறோம், நீங்கள் கேட்குற கொஸ்டின் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு கொடுக்கும்போது இட்ஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி அப்ரோச் பண்ணால் வி ஆல் ஹாவ் அ வெரி பெட்டர் லேர்னிங். நம்ம எல்லாருமே வி வில் பி ஏபிள் டு கோ த்ரூ ஐடி நெக்ஸ்ட் ஃபேஸ் எல்லாமே நமக்கு ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டியாக கிரியேட் ஆகுன்றது தான் மெயின் இன்டென்ஷன். ஸோ எஸ், இந்த அப்ரோச் இஃப் யூ ஆல்சோ நாட் எவ்ரிபடி பட் இஃப் யூ ஆர் ஏபிள் டு இந்த இதை அப்ரோச் பண்ணிங்கன்னா இட்ஸ் வில் டெஃபினெட்லி குட். அண்ட் நீங்கள் வி கேன் ஆல்வேஸ் சஜஸ்ட், இல்லைங்க ஆர்வம் இது இப்படி இருக்குது, இது இப்படி பண்ணால் நல்லா இருக்கும்னு சொன்னீங்கன்னா வி ஆல்வேஸ் ஓப்பன். எப்படி நம்மளோட லேர்னிங் இம்ப்ரூவ் பண்ணுன்றது தான் எங்களோட மெயின் இன்டென்ஷன் இதுக்கு பின்னாடி. ஸோ தட் இஸ் வை நாங்கள் அந்த ஹவர்ஸ் கோர்ஸ் எல்லாமே வி லுக் இந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்து வி ஆர் சேஞ்சிங் இட். ஸோ இப்படி பண்ணலாமான்றதை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ தேட் வில் எல்லாருக்குமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ். அண்ட் எஸ், எனி அதர் கொஸ்டின் கைஸ்? we are already over to 20 minutes extra இருக்கு, பட் தட்ஸ் ஃபைன். ஹோப் இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட சண்டே ஈவினிங். எனி அதர் கொஸ்டின்ஸ் கைஸ்? ப்ரோ எனக்கு ஒரு டவுட்டு. என் சொல்லுங்க. ஃப்ரெண்டு டேட்டா அனலிஸ்ட் கோர்ஸ் படிச்சிருக்கான். அது படிச்சு 8 மாசம் ஆகுது. 8 மாசமா இன்டர்வியூக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவங்க ஃப்ரெஷர்னால யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. உங்கள்கிட்ட எதுவும் கன்சல்டன்சி மாதிரி எதுவும் வச்சிருக்கீங்களா, ஜாப் கன்சல்டன்சி? ரைட் நோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. லைக் வி வில் சி, ஏதாவது கான்டாக்ட் இருந்துச்சுன்னா நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். இப்போதைக்கு அந்த மாதிரி எதுவும் நம்ம கொண்டு வரல, பட் வி வில் சி. ஏதாவது கான்டாக்ட்ஸ் இருந்தால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். டேட்டா நம்ம இப்போ ஆல்ரெடி பேசினோம், எப்படி அவங்களுக்கு ஹவு வி கேன் இன்க்ரீஸ் த ஜாப், இது இன்க்ரீஸ் பண்ணலான்றதை சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி அவங்களை ப்ரொஜெக்ட் பண்ணி அதில் ஒர்க் பண்ண சொல்லுங்கள். டெஃபினெட்லி ஒன்ஸ் யூ கெட் அ கால் யூ ஷுட் நாட் மிஸ் த கால். அந்த மாதிரி அவங்களை ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்கள். அந்த மாதிரி ஐடியாஸ் நம்ம டெஃபினெட்லி நம்ம கொடுக்கலாம். வி வில் ட்ரை டு சி இந்த மாதிரி ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். ஹலோ ஜி. ஓகே ஜி. சொல்லுங்க மணி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 months பேக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், இந்த மாதிரி இன்டர்ன்ஸ் ஏதாவது இருக்குமா நீங்கள் கேட்டதுக்கு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ ஒரு மினிமம் 6 months இருக்கணும், ஒரு 1 year இருக்கணும், 2 years இருக்கணும்னு கேட்குறாங்க ஒரு கம்பெனிஸில். பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து இன்டர்ன்ஷிப் நிறைய பேர் வராங்க. பட் அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆகி நெக்ஸ்ட் லெவல் போகும்போது அவங்க ஈஸியாக அவங்க பிக்கப் வைக்கிறாங்க. பட் இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் முடிச்சுட்டா கூட பட் இந்த பிளேஸ்மெண்ட் இது வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அது எப்படி நம்ம ரிசால்வ் பண்ணுறது நம்ம சைடில்? எஸ், ட்ரூ. டெஃபினெட்லி ட்ரூ. இதில் வந்து எந்த விதமான டவுட்டும் கிடையாது. பிளேஸ்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பார்ட் தான். அது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கேம் சொல்லலாம். ஏன்னா உள்ளே போகிறது ஒரு கேமு, அதில் உள்ள இங்கே தான் நம்மளோட கம்யூனிட்டி சப்போர்ட் வில் பி மச் மோர் ஹெல்ப்ஃபுல். பிகாஸ் ஒரு பாதி ஜாப் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ரெஃபரன்ஸில் தான் வருது. ஸோ இன்டர்னல் ரெஃபரன்ஸில் தான் நமக்கு பாதி ஜாபே வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம இங்கே கம்யூனிட்டி வி ஆல்ரெடி ஹேவ் சம் குட் வைப்ரண்ட் கம்யூனிட்டி இருக்குது. ஸோ நம்ம இந்த கம்யூனிட்டி இன்னும் பில்ட் பண்ணும்போது இன்டர்னல் ரெஃபரன்ஸ் ஜாபை நம்ம கொண்டு வர முடியும். அண்டு இதுக்கு இன்னொன்று என்ன பார்க்கணும்னா, நம்ம வி ஹாவ் டு எனேபிள் அவர் செல்ஃப் டு த பெட்டர் ஜாப் மார்க்கெட்டுக்கு நம்ம எனேபிள் பண்ணணும். வி ஹேவ் டு புட் மோர் எஃபர்ட்ஸ், மோர் நம்ம ப்ராஜெக்டை வந்து எப்படி ஷோ பண்ணுறது, எப்படி ரெஸ்யூம் பக்காவாக ரெடி பண்ணுறது, எப்படி நம்மளோட ஸ்ட்ரென்த் எல்லாம் கொண்டு வரது, அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வி கீப் ட்ரைன் பண்ணால்
தெர் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. நீங்கள் ட்ரெயின் பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் அது நம்ம அடிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டா எந்த கம்பெனி ஹூ டோன்ட் வாண்ட், பிகாஸ் ஆஸ் அ ரெக்ரூட்டர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் அதை பார்த்துருக்கேன். ஏன்னா பீப்புள் ஆர் நாட் கெட்டிங் எனஃப் குட், என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ரிசோர்ஸ் கிடைக்கிறது கஷ்டம் தான் கம்பெனிஸ்க்கும். ஸோ நீங்கள் இஃப் யூ ப்ரூவ் யுவர் செல்ஃப் அண்ட் ஷோ யுவர் செல்ஃப், ஓகே நம்ம காம்படிட்டிவ் ரிசோர்ஸ்ன்னு நீங்கள் ஷூ பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் ஈஸி. லைக் சாரி, இட்ஸ் ஈஸி பட் இட் இஸ் நாட், என்ன சொல்கிறது, ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு தேவைப்படுது. இது பில்ட் பண்ணணும் நம்ம. சிம்பிள், இட்ஸ் வெரி சிம்பிள் பட் இட் இஸ் நாட் ஈஸி. இதுதான் இட்ஸ் ரைட் வேர்ட் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார். சிம்பிள் தான், இந்த ப்ராசஸ் வந்து சிம்பிளாக தான் இருக்கும் பட் அது ஈஸி கிடையாது. ஒரு யூ ஹாவ் டு பி கமிட்டட் ஒரு இது. ஏன்னா யூ ஹாவ் டு ஷோ லிங்க்டின்னு அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணி எல்லாம் லேர்ன் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா டெஃபினட்டாக சான்சஸ் ஆர் தேர், இன்க்ரீஸ் சான்சஸ். அண்ட் மார்க்கெட் ஆல்வேஸ் பிளேஸ் அ ரோல் ஜி. மார்க்கெட் வந்து ரோல் ப்ளே பண்ணுது. ரைட் நோ மார்க்கெட் இஸ் கோயிங் த்ரூ, என்ன சொல்கிறது, ஒரு மிக்சடாக போயிட்டு இருக்கு. பட் வி வில் லேர்ன் அதில் எப்படி போகலான்றதை நம்ம வி ஹாவ் டு அடாப்ட். அதுதான் நம்மளோட பெஸ்ட் இதுவாகவே இருக்கும். நம்ம எப்படி இப்போ மார்க்கெட்டுக்கு என்ன பண்ணலாம், இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்றதை பார்த்து கான்ஸ்டன்ட்லி நம்ம அதை அப்டேட் பண்ணிட்டு வந்தால் டெஃபினெட்லி வி இன்க்ரீஸ் த சான்சஸ். ஆல்வேஸ் எல்லாட்டால் ஓகே கிடச்சிரும் அப்படின்னு சொல்லவே மாட்டேன். வி இன்க்ரீஸ் த சான்சஸ், வி கீப் இன்க்ரீஸிங் அவர் சான்சஸ். அதுதான் நம்மளால் பண்ண முடியும். தென் வில் ஆப்வியஸ்லி கெட் அ ஜாப். அதான். பட் எப்போவுமே எல்லா சினாரியோக்குமே ஜாப் கிடச்சிருக்குது நான் பார்த்த வரைக்கும். அது சீன் ஒரு 18 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு. அவர் வந்து டேட்டா இன்ஜினியரிங் வந்து சுவிட்ச் ஆகி ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு போயிட்டாரு. லைக் ஹி வாஸ் லேர்ன் சம்மர் எங்கேயோ கோர்ஸ் படிச்சுட்டு போயிட்டாரு. துபாய்க்கு அவர் ப்ராஜெக்ட் அனுப்பிச்சிட்டாங்க. ஹீ டோன்ட் நோ எனி திங். அங்கே வந்து திடீர்னு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, அவருக்கு எதுவுமே தெரியல. ஐ வாஸ் வெரி பேனிக்டு. ஒரு ஆள் கால் பண்ணுறேன் நைட், நான் இந்தியாவில் இருந்தேன். ஹி கால் மீ அரௌண்ட் ஒரு 11 AM கிட்ட கால் பண்ண, PM கிட்ட கால் பண்ணிவிட்டு அரௌண்ட் அந்த டைம், இல்லை உங்கள் வீடியோ, அவருக்கு தமிழே தெரியாது, இங்கிலீஷ் சேனலில் தான் பார்த்து பண்ணார். இஸ் ஃப்ரம் மும்பை. எங்கேருந்து எனக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க, எனக்கு எதுவுமே தெரியல, இது எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல, ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு கேட்டார். தென் இமீடியட்லி அப்போது சென்னையில் இருந்தேன். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணிவிட்டு தென் அவர் வரும்போது கிளைண்ட் ரொம்ப அப்ரிஷியேட்லாம் பண்ணாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக வந்துட்டார். மும்பையில் இருந்தார். ஸோ இட்ஸ் பாசிபிள்னு சொல்கிறேன், நான் பண்ணது அப்படின்னு சொல்ல வரல, அவர் தான் பண்ணார் எல்லாமே. ஜஸ்ட் அவர் பேனிக், அவருக்கு எல்லா டெக்னாலஜியும் எல்லாம் தெரிஞ்சு, வெரி கமிட்டட், வெரி ஹார்ட் ஒர்க்கிங். அங்கே முடிச்சுட்டு கிளைண்ட் கிட்ட அப்ரிசியேஷனே வாங்கிட்டு வந்துட்டார். ஸோ இட் எவ்ரி திங் பாசிபிள், அதுதான் நான் சொல்ல வர்றது. ஸோ இட்ஸ் பாசிபிள் ஜி. அதனால் இந்த மாதிரி இதெல்லாம் இண்டஸ்ட்ரியில் அப்படி தான் இருக்கும். வி நீட் டு லேர்ன், வி நீட் டு சி, அண்ட் தென் அதை நம்ம என்ன பண்ணலான்றது தான் நம்ம கையில் இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்றது இட் இஸ் நாட் இன் அவர் ஹேண்ட். நம்ம என்ன பண்ணலாங்க, ஓகே இப்போ இந்த ஸ்டெப் இப்படி இருக்குது, நான் என்ன பண்ணால் ஐ கேன் இந்த இதில் போகலான்னு. ஏன்னா எல்லா கம்பெனி, இப்போ டேட்டா இஸ் அ நியூ ஆயில். டேட்டா இல்லாமல் எந்த கம்பெனியுமே கிடையாது. வேர்ல்டில் டாப் 5 கம்பெனிஸ் பாருங்கள். ஸோ இப்போவே கூகுள் பண்ணி பார்ப்போம், வேர்ல்ட்ஸ் டாப் 5 கம்பெனிஸ்னு பாருங்கள். ஸோ ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், அமேசான், மோஸ்ட்லி எல்லாமே டேட்டா தான். கூகுள் டேட்டா, ஃபேஸ்புக் டேட்டா, நத்திங் பட் டேட்டா. ஃபேஸ்புக்கில் வேறு என்ன விற்கிறாங்க, அவங்க டேட்டா தானே விற்கிறாங்க. கூகுள் டேட்டா ஒரு ஃபஸ்ட்டு டாப் 10 பார்த்தீங்கன்னா பாதி டேட்டாவில் தான் இருக்குது. மைக்ரோசாஃப்ட் டேட்டா தான். எவ்ரி திங் இஸ் டெக்னாலஜி கம்பெனி, மோஸ்ட்லி டேட்டா தான். ஸோ எவ்ரி டேட்டா இல்லாமல் எந்த கம்பெனியுமே இப்போ கிடையாது. எவ்ரி திங் இஸ் டேட்டா பேஸ்டு. ஸோ இதில் வர எல்லா கம்பெனியுமே பேக் எண்டில் டேட்டா யூஸ் பண்ணுறாங்க. டேட்டா வச்சு தான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ டேட்டா இஸ் வெரி கோர். அதில் நம்ம இருக்கும்போது இந்த ஏரால இருந்துட்டு நம்ம டேட்டா இன்ஜினியரிங்கில் கண்டிப்பாக ஜாப் இருக்குது. நம்ம எப்படி பிடிக்கணுன்றது தான் மேட்ரு. ஏன்னா எவ்வளோதான் ரிசெஷனாக இருந்துக்கு, எவ்வளோதான் ரிசெஷன் இல்லை, பட் ரிசெஷன் இருந்தாலுமே ஹவு வி கெட் இட் தான், தட்ஸ் ஒன்லி திங் ஐ சி ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ could you please confirm the class starts on March? Okay ஜி, பாலாஜி ஜி, இப்போ இனிஷியலாக நாங்கள் 11th தான் பிளான் பண்ணியிருந்தோம் கோர்ஸு. பட் லைக் ஐ ஹாவ் சம் ஒரு இது இருக்கிறதுனால ஐ ஆம் கோயிங் அவுட். ஸோ இந்த வீக்கு, அதனால் நம்ம ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்டார்ட் 1 வீக் நெக்ஸ்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தட் வில் பி பெட்டர். என்னாலும் அட்டன் பண்ணணுன்றதுனால நம்ம இந்த ஃபஸ்ட் இது மட்டும் நம்ம ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். 18th இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 11th சொல்லியிருந்தோம், பட் 18th திஸ் ஒன் ஸ்டார்ட்ஸ். பேசிக் டேட்டா பேசிக்ஸ் வந்து 18th ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒன் சேஞ்சிங் ஆஃப் டேட்டு, பட் யா, தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங். ஸோ எஸ், எனி அதர் கொஸ்டின்ஸ் இருக்காது ஜி? இப்போ நம்ம கிளவுட் எந்த லெவல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம்? கொஞ்சம் ஒரு மீடியம் இன்டர்மீடியட் லெவல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோமா AWS, இல்லை எப்படி? யா, ஐ கேன் டேக் ஓவர். ஸோ க்ளவுட் பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி தான். ஸோ AWS சர்வீசஸ், இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, AWS சர்வீசஸ் அப்படின்னு கூகுள் பண்ணிங்கன்னா 150+ AWS சர்வீசஸ் இருக்குது. அதில் ரியல் டைம் டே டு டே டேட்டா இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸில்
ஒரு 20 to 25 AWS சர்வீசஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படியே அப்படியே ஓகே சார். நேரோ டவுன் ஆகுது 150லேருந்து 25. அந்த 25ல பேசிக்காக ஒரு இன்ஜினியர் லைக் எந்த இன்ஜினியராக இருந்தாலும் சரி, மேனுவல் டெஸ்டர் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு டேட்டாபேஸ் இன்ஜினியராக இருந்தாலும் சரி, இல்லை வேற யாராவது ஒரு மெயின் ஃப்ரேம் கையாக இருந்தாலும் சரி, பேசிக்காக க்ளவுடை பொறுத்த வரைக்கும் 5 to 12 இதுதான் பேஸ். 5 to 12 AWS சர்வீசஸ் கவர் பண்ணால், இது ஏன் 5 to 12 AWS சர்வீசஸ் சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் டேட்டா இன்ஜெக்ஷன், டேட்டா சோர்ஸ், டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன், டேட்டா ரிப்போர்ட்டிங் ஆர் டேட்டா விஷுவலைசேஷன், இந்த 3 லேயர் வந்து நம்ம டேட்டாவை பிரிக்கலாம் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எண்ட் டு எண்ட். இந்த 3 லேயரையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு டாப் 5 to 10 இல்லை 5 to 12 AWS சர்வீசஸை நம்ம செலக்ட் பண்ணி தான் இந்த கோர்ஸை நம்ம கொடுக்குறோம். இந்த நம்ம லேர்ன் பண்ணக்கூடிய இந்த 5 to 12 AWS சர்வீசஸ் நீங்கள் படிச்சுட்டீங்க அப்படின்னா லைக் 100% நம்ம லேர்ன் பண்ண மாட்டோம். ஒரு ப்ராஜெக்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு 1 TB டேட்டா இருக்குது, ஆன் ப்ரெமிசஸில் இருக்குது. அந்த டேட்டாவை நீங்கள் க்ளவுடில் வந்து மைக்ரேட் பண்ணணும். தட் இஸ் ஸ்டெப் நம்பர் 1. மைக்ரேட் பண்ணதுக்கப்புறம் அதை ப்ராசஸிங் பண்ணணும். ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ் தேவைப்படும்? க்ளூ, டைனமோடிபி ஸ்டோரேஜ்க்கு, இன்புட் டேட்டா சோர்ஸ்க்கு S3, அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் ஏதாவது நோட்டிஃபிகேஷனோ இல்லை இது ஒரு செக் சம் பண்ணணும், இல்லை பேசிக் ஆட்டோமேஷன் பண்ணணும்னா AWS லாம்டா. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எண்ட் டு எண்ட் ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுக்கலாம். ஒரு 360 டிகிரி ஒரு டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவை சோர்ஸ்லேருந்து எடுக்க போகிறோம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம், ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம், சம் பிஸ்னஸ் லாஜிக், அது நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண வேணாம். அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த டே அதை ரிப்போர்ட் பண்ண போகிறோம், கிளைண்ட்டுக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ண போகிறோம். அது பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறோம் இல்லைங்களா, டேட்டா விஷுவலைசேஷன். இதை எல்லாமே நம்ம இந்த 5 to 12 டூல்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். இதில் யூ வில் லேர்ன் அட்லீஸ்ட் 40 to 50% நாலேஜ் வந்து உங்களுக்கு இந்த கோர்ஸ் மூலிமா தெரிஞ்சிடும். அது டெஃபினெட்லி ஷூர். நீங்கள் வந்து ஒவ்வொன்று இஃப் இன் கேஸ் நானே ஒரு கிளவுட் இன்ஜினியர் அப்படின்னா ஐ எம் நாட் 100% இன்ஜினியர் ஆஃப் தட் ஒன் பர்டிகுலர் டூல். ஏன்னா அது டே பை டே வந்து என்ஹான்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அதோட என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும் கம்யூனிட்டியில். இப்போ எப்படி ஒரு பக் இருந்ததுன்னா அதை எப்படி பேட்ச் போடுறாங்க, அதே மாதிரி தான் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ டே டு டே நம்மளை எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கிறது தான் உண்டு. ஸோ டெஃபினெட்லி இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு 40 to 50% நாலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். ஆல் தீஸ் டூல்ஸ். தேங்க்ஸ். தேங்க்ஸ். Thank you. So I missed the introduction part of this meeting. Can you, in the meeting நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம் ஜி, அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணலனாலும் you will be able to see it in the meeting in the YouTube. Probably in 1 or 2 days we'll upload. Okay, fine guys. I think we've kept you long. So thanks for staying till the end. Almost everybody stayed till the end. I hope in the meeting உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். And again, நம்ம இந்த மாதிரி we'll start the class and then we'll continue. So thanks everybody for your time. உங்களோட டைம் I know how valuable it is on Sunday evening. So எல்லாரும் உட்காந்துருக்கீங்கன்னா I'm very inspired to see இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது. I'm very interested. இது இருக்குது எங்களுக்கும். ஸோ சேம் இன்ட்ரெஸ்டோட நம்ம will start the course also. And first initially I'm open to all course, free course start ஆகுது. So feel free to join and then we'll have a discussion. We'll learn together. So thank you. ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா நான் தமிழ் டீம் சுந்தர் அவங்களோட நம்பர் அனுப்பிச்சிருக்கேன். யூ கேன் வாட்ஸ்அப் அண்ட் தென் உங்களுக்கு நீங்கள் வந்து கால் கூட பண்ணலாம், கால் கூட பண்ணி பேசலாம். என்னோட நம்பர் இருக்குது, பட் டைமிங் டிஃப்ரென்ஸாக என்னால் நிறைய பேர் பேச முடியல. பட் இஃப் யூ வாண்ட் டு டாக் டு மீ ஆல்சோ ராஜேஷ் ஆல்சோ, உங்களோட நம்பர் நீங்கள் சுந்தர்கிட்ட கேட்டிங்கன்னா they will provide and we will talk. And yeah, that's pretty much it. Any other questions இருந்தால் நம்ம we can post, feel free to post, நம்ம வாட்ஸ்அப்பில் பேசுங்க, we can talk. Thanks everyone. Thanks guys. Thank you. So yeah.